கிறிஸ்தியேசுவின் பிரியமாக அழைக்கப்பட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தேவன் இந்த நாளை விசேஷமாக கூட்டித்தது. நாளில் கூட சகோதர சகோதரியாக ஒன்றுபோது இந்த ஒரு நாள் கூடுகையில் கலந்து கொண்டு ஆராதனையில் கலந்து கொண்ட தேவன் தேர்வு செய்ய முடியாது. பிதாவான தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக சுதந்திரங்களின் நன்றியும் முதலாவதாக எடுத்துக்கொள்வோம். இன்றைய தினத்தில் கூட வேலூர் மற்றும் பாண்டிச்சேரி மற்றும் பெங்களூரில் இருந்து நம்முடைய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு சகோதர சகோதரர் அனைவருக்கும் நம்முடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் கூட இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக முதலாவது செஷனுக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்திருந்து பாடலை 107 இதோ மனுஷரின் மத்தியில் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்த்து பார்ப்போம். அதைத் தொடர்ந்து இந்த ஆராதனைக்கு துவக்கத்தை பற்றி சகோதரர் மகேஸ்வரன் அவர்கள் நம்முடைய எடுத்துப்பார்.
நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்த தேவனும், ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும், யாக்கோபின் பங்காய் இருக்கிறவரும், யோசேப்பை ஆட்டுமந்தை போல நடத்தினவருமாய் இருக்கிற எங்கள் பரலோகத்தில் வீட்டிற்கு பரிசுத்த பிதாவே, உமக்கும் உடைய பரிசுத்த பிள்ளையும் எங்களுக்காக அழைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருமாய் இயேசு கிறிஸ்துவுக்கும் சதா காலமும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் தாயின் கர்த்தத்திலே நான் உருவான நாள் முதல் இந்நாள் எங்களை ஆதரித்து வந்து எங்கள் மேல் அன்பு கூர்ந்து அந்நியர்களாய் இருந்த போதிலும் எங்களுக்கு அன்னமாகிய வஸ்திரத்தையும் அன்னத்தையும் வஸ்திரத்தையும் கொடுத்து எங்களை ஆதரித்து வந்த இரக்கமுள்ள பிதாவே, ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினாலே நடத்தி வருகிறீர், உடைய இரக்கத்தினாலே நடத்தி வருகிறீர். உம்முடைய சத்திய வெளிச்சத்திலே எங்களை நடத்தி வந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வருவதற்காக இதயத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே, நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் உடைய கிருபை, உடைய இரக்கமான பிரசனம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் கிருபை பாராட்டி கொடுக்கிற சத்திய வெளிச்சத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே, அந்த வகையில கூட இந்த காலை நேரத்துல இந்த ஞாயிறு ஆராதனையில சகோதர சகோதரிகளாக கூடி உங்களுக்கு ஆராதனை செய்யும்படியாக நீர் கொடுத்த மாபெரும் வாய்ப்புக்காக இருதயத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய கிருபை, இரக்கம், உடைய சமாதானம், உடைய பிரசங்களோடு கொண்டிருக்கட்டும். ஒரு முறையாக எங்கள் முழுமையான பரிசுத்த பலிபீடத்திலே ஒப்படைக்கிறோம். எங்களிடத்திலே காணப்படுற குற்றங்கள், குறைகள், எங்கள் தேவன் விரும்பாத வெறுக்கிற எந்த ஒரு காரியம் இருக்க வேணாம். இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஒரு முறையாக நீர் எங்களை கழுவி உடைய சத்திய வசனத்தினாலே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக எங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, இதோ வேலைக்காரன் கண்கள் தங்கள் எஜமான்களை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமான்களை நோக்கி இருக்குமா போல, தேவனே உடைய சத்திய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தேவனே, உடைய தேவதூதன் மூலம் நீர் என்ன எங்களுக்கு சத்தியத்தை கொடுக்க விருப்பமா இருக்கிறீரோ அதை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்துங்க. நாங்கள் கேட்கக்கூடிய காரணங்களாக இருக்கத்தக்க கிருபையாக தேவனே, நாங்கள் தேவனுடைய மனுஷனாகவும் அதே போல எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவர்களாகவும் இருக்கும்படியாக நாங்கள் கேட்க போகிற வசனங்கள் எங்களை சீர்திருத்தட்டும், எங்களை கடிதம், எங்களுக்கு நீதியை படிப்பிக்கட்டும். இப்படியாக தேவனே, நாங்கள் நீ விரும்புகிற குணலட்சணத்தை நாங்கள் காண்பித்து எங்கள் தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்வதாக காணப்பட எங்களுக்கு இறக்க பாராட்டியல்லங்க. ஆராதனை கலந்து எங்கள் சகோதர சகோதரர் ஒவ்வொருவரையும் தங்கள் ஆசிரியங்க தலைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நீர் கூட்டிக் கொண்டு வரும்படியாக வைக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிற இந்த பாரதியின் வாயிலாக எங்களுடைய அழைப்பையும் தெரிந்துள்ளதையும் நாங்கள் உறுதிப்படுத்தும்படியாக உடைய சித்தம் செய்து உமோடு கூட நாங்கள் செய்து கொண்ட நல் மனசாட்சி உடன்படிக்கைக்கு மரணமறிந்த உண்மையிலவர்களாக இருக்கும்படியாக வேண்டிய கிருபையும் பரலோக ஞானத்தையும் பரிசுத்த ஆவியும் தந்து வழிநடத்தும்படியாய் இந்த ஜெபங்களை எல்லாம் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவரும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமென் என்பதாகிய இயேசு கிறிஸ்து என்னும் விலையேறப்பட்ட நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய விசுவாச பிரமாணத்தை சகோதரர் சந்தானம் அவர்கள் நம்முடைய வாசிப்பார். நமது விசுவாசம் தாம் ஒருவரால் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒன்றில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதியந்தமில்லாத ஏக சகோதரமான ஏகவாயும் நாமம் உள்ள ஒன்றான வீதத்தை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய கர்த்தருமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இவர் அதிசயமான தேவனுடைய கர்த்தரும் சர்வ சிருஷ்டிக்கும் முன்னேற்றமானவர். தேவன் இவரை கொண்டும் இவரை கேட்டும் உலகம் எல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்திற்கும் சுதந்திரமாக இருக்கிறார். எல்லாம் இருக்கிறது விசுவாசிக்கிறோம். இவர் தேவமாக இருக்கும் தேவனுக்கு சமமாக நாமல் தம்மை தாமே எதிரியாக்கி மனிதனாகி எல்லோரையும் மீட்கும்பொருளாக தம்முடைய ஜீவனையை கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டுபடியாக விசுவாசிக்கிறோம். ஆனால் தேவனின் மனிதர்கள் எழுப்பி தம்மை போக்கு மாற்றும் ஜீவனாக செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வளமையை வலுவாசத்தை வீட்டுக்கு செய்தார் என்று விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் அதிகராகவும் தலையாக சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்திலே தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்தில் ஒரு நல்லாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசத்தை சபைக்கு தேவ சித்தத்தை அவர் வெளிப்படுத்தி வழியின் ஜீவித்தில் அவரை நடந்து வருகிறார் என்று விசுவாசிக்கிறோம். இந்த காலத்தில் இவர் வழியின் மனது உட்பட்டு முதலாம் புத்தரையும் தம்முடைய சபையாகிய சகல பிரசவ
சகல பிரதமரையும் அதிகாரத்தையும் வல்லமையும் கையெழுத்து என்றும் வழியாக நம்முடைய நீதியுள்ள அரசை சாய்மாறு என்று விசுவாசிக்கிறோம். மற்றவர்கள் கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தில் அவனவன் தன் வரிசையில் குறிக்கப்பட்டு அவர் நம்முடைய மனத்தால் சமாளித்த நித்திய சீர்களை வழிநடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். ஆனால் மனப்பூர்வமாய் சிந்தாதவர்கள் இரண்டாம் மனத்தில் அழைக்கப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது வாக்குப்படியாக பண்ணவும் அவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாய் மனதையும் வரையறுத்து எல்லாவற்றையும் முன்னே செலுத்தப்படுவது விழாவை சகலத்திலும் சகலமாக இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை கொடுத்து அவருக்கு கீழ்ப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமென். இன்றைய நாளுக்குரிய பருவமான சகோதரர் விஜயகுமார் அவர்கள் வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து காலை தீர்மானத்தை சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் நம்முடைய வாசிப்பார். மே 18ஆம் தேதி இந்நாளுக்குரிய பரலோகமன்னா எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். இந்த வசனத்துக்கான விளக்கம், நம்முடைய விசுவாசம் எவ்வளவாக கிறிஸ்துவின் பேரில் நம்மை நம்பிக்கையுள்ளவர்களாக்குகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாய் நாம் அவரிலே இளைப்பாறுதலை பெறுகிறோம். அவரை முற்றிலும் நம்பினவன் முற்றிலும் இளைப்பாறுதலையும் அடைகிறான். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு பூரண இளைப்பாறுதல் அவசியமானது. மற்றவர்களுக்காக ஊழியம் செய்து அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது தேவ பிள்ளைகளுக்கு அருளப்பட்ட ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆகையால் அந்த விசுவாசத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். இதற்கு இணையான வசனங்கள் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவும். தேவன் நாம ஆசீர்வதிப்பாராக. காலை தீர்மானம். இருபத்தி 3ஆம் செய்தி. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அருகில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். வேறே என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோல் உமது தடியும் என்னை பேசும். என் சத்துக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பதே. கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தினத்தில் கூட தேவனுடைய கிருபையினால் இன்றைய நாளில் கூட இந்த ஆராதனையை நாம் தியானிக்கப் போகிற பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் வினோதமான காரியங்கள். வினோதமான காரியங்கள் என்ற தலைப்பினை தேர்வு செய்து கொடுக்கும்படி சகோதரர் தீபன் அவர்களுக்கு அனைவரும் சார்பாக அனுபவம்.
கிறிஸ்தேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களை ஒரு நாளை நமக்கு திருப்பியாக கூட்டிக் கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். அதையே சார்ந்து இருக்கக்கூடிய வேலூர் சபையில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளின் அன்பின் வாழ்த்துக்களை இன்றைய தினம் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நாம் பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். சகோதர சகோதரமாக இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ், வினோதமான காரியங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போறோம். ஸோ டைட்டில் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜா தான் வச்சிருக்கோம். ஸோ டைட்டில் ஸ்டேஜா யோசிக்க வேண்டாம். ஸோ இந்த தீம் டெக்ஸ்ட், இந்த பாடத்தினுடைய மைய வசனமா ஆதார வசனமா நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. சோ நம்ம நல்ல ஃபெமிலியரான வசனம் தான். இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கிலும். அழகா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய யோசனைகளை காட்டிலும் யாருடைய யோசனைகள் பெருசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய யோசனை பெருசா இருக்கு. உங்களுடைய வழிகள் நீங்க யோசிக்கக்கூடிய விதத்தை பார்க்கணும், யார் யோசிக்கக்கூடிய விதம் யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய இது அப்படின்னு பார்க்கணும். எதனால அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய பிதாவாகிய தேவனை குறித்து ஒரு விடம் நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது அவருடைய எனர்ஜி எவ்வளவு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லலாம்? அன்லிமிட்டெட் எனர்ஜி. அதே மாதிரி அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் எவ்வளவு நாளா இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ், நித்தியத்திற்கு ஏற்கனவே இருந்தா இன்னைக்கு இருக்கிறாரு, எப்பவுமே தேவன் என்ன பண்ண போறாருன்னா இருக்கிறாரு. இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு இம்மெஷரபிள். தேவனுடைய இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ண முடியாது, நம்மளால அளவிட முடியாது. சோ இவர்தான் நம்முடைய யாவே தேவன், இவர்தான் நம்முடைய பிதாவாகிய. அப்படியே ஆப்போசிட்ல நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம ரொம்ப ஃபைனைட் அப்படின்னா ரொம்ப சின்னது, எக்ஸ்ட்ரீம்லி லிமிட்டட். ஈவன் ஒரு கேள்வி வச்சோம்னா பிதாவாகிய தேவனை முழுசா நம்மளால புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? நிச்சயமா முழுசா அவரை என்ன பண்ண முடியாது, நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்ப இப்படி நம்ம தேவனை பார்க்கும்போதே நமக்குள்ள என்ன ஒரு உணர்வு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாழ்மை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய கிரேட்னஸ், அவருடைய மகிமையை பார்க்கும்போது we are insignificant, நம்ம ஒண்ணுமே கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஆனா இப்பேற்பட்ட தேவன் நம்ம பைபிள் படிக்கும்போது என்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மனுக்குலத்தோட தொடர்பு என்ன பண்ணிருக்காருன்னா ஏற்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நமக்கு தேவன் அசூரன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பேற்பட்ட தேவனை ஓரளவுக்கு நம்மாலையும் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு தேவன் என்ன பண்ணிருக்காரு சொல்லி எப்படி வாசிக்கலாம்? ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மறக்காதவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். இந்த வசனம் இங்கிலீஷ்ல ஒரு பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேவன் சொல்றாரு, come now let us reason together அப்படிங்கிறார். let us reason together அர்த்தம். வாங்க என்ன பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். யார்கிட்ட சொல்றாரு? நம்ம கிட்ட என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. அது பேச முடியுமா? இப்ப ஆக்சுவலா யாருக்கு சொன்னா தேவனுக்கு நமக்கு எதனால தப்பு நம்ம பண்றதுனால, மனுக்குலம் பண்றதுனால நம்ம பாவங்கள் எப்படி இருக்குது, இப்போ சிவேர் என்று இருக்குது. பட் தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப வெண்மையா மாத்தி கிறிஸ்துக்குள்ள தேவன் நமக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறார். வாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கலாம், இப்ப நம்ம ரீசன் பண்ணலாம் வாங்க அப்படின்னா கிளியரா இந்த வருஷம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் நம்ம அப்ரோச் பண்ணலாம், அவர் நம்ம அணுகலாம். நம்ம எஃபர்ட் போட்டோம்னா அவருடைய சித்தம் என்ன என்பதையும் நாம் என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளலாம். இப்படி நம்ம புரிந்து கொள்ளுன்றதுதான் தேவனுடைய சித்தமாக என்ன ஆகுது பாத்தீங்கன்னா இருக்கு. சோ அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா தேவன் நம்ம இன்வைட் பண்றாரு அவரோட கூட ரீசனிங் பண்றதுக்கு, அவரோட கூட ஆலோசனை பண்றதுக்கு, அவரை நாம புரிந்து கொள்வதற்கு. சோ இந்த அப்ரோச்
நம்ம என்ன பண்ண இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய செய்கையையும் அவருடைய சித்தத்தையும் நம்மளை புரிந்து கொள்ள வைக்குது அப்படின்னு பாக்கணும். சோ அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நம்ம ரொம்ப குறைவா இருந்தாலும் தேவனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த காலத்துல தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அர்ப்பணிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கொடுக்கிறார் அப்படின்றத பார்க்கணும். சோ இதெல்லாம் நாம பார்த்து புரிஞ்சுக்கும் பொழுது ஒரு விஷயத்தை என்ன படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 Corinthians 2:14 1 கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் அப்படின்னு அர்த்தம். தேவனுக்கு யாரும் டீச் பண்ண முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆனா எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிற்று. அதான் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கோ யாரு? அது எங்களுக்கோ நாம தான். நம்ம கூட எது உருவாயிருக்கு? கிறிஸ்துவின் சிந்தை. எப்ப உருவாச்சு? அர்ப்பணிக்கும் பொழுது. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? நியூ கிரியேச்சர், புது சிருஷ்டி அப்படின்னு என்ன பண்றோம்னா சொல்றோம். சோ அப்படின்னா இந்த இடத்துல தேவன் அப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவன், அப்பேற்பட்ட மகத்துவம் உள்ள தேவன் சில காரியங்களை அவர் செய்யும் பொழுது நம்மளால அநேக தரம் என்ன பண்ண முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ள முடியுது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய சிந்தைக்கு, நம்ம மைண்டுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் இது என்ன பண்ணிருக்கலாம்? இப்படி நடந்திருக்கலாம். ஏன்னா அது நம்ம மைண்டுக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறது, ஏற்றுக்கொள்ள முடிய மாட்டேங்குது. சோ அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, விட்டு போயிடலாமா அப்படின்னு விட்டு போகாம இது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் நமக்கு அனுமதிக்கிற சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம அவரை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ள என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முயற்சி செய்யணும். ஏன்னா நாம அவருடைய புது சிருஷ்டி என்ன பண்றோம்? இருக்கக்கூடிய காரணத்தினால அதை என்ன பண்ண முடியும்? நாம இது வினோதமா இருக்கு, ஆனா ஏன் இதை அனுமதிச்சிருக்காரு என்ன பண்ணாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பட் அப்படின்னா ஈஸியா புரிஞ்சுக்க முடியுமா? ஏன் நடக்குது அப்படின்னு. இப்ப உதாரணத்துக்கு இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் மத்தியில ஒவ்வொருத்தர் லைஃப்ல ஒவ்வொரு விஷயம் நடந்திருக்கலாம், ஒவ்வொரு சம்பவங்களும் சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படலாம். ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமான்னு பாத்தீங்கன்னா வித்தியாசமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும். சோ நமக்குள்ளே ஒரு கொஸ்டின் எழுப்போம், ஏன் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரேஞ்சா இருக்கு? அதுக்கான பதில கண்டுபிடிக்கிறது ஈஸி கிடையாது, கஷ்டம் தான். ஆனா ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும் அதை கண்டுபிடிச்சிடலாம். சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாடத்துல ஒரு ரோட் மேப் இருக்கும். அடுத்தடுத்து ஒரு கேட்லாக் மாதிரி எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி தேவன் வினோதமா செயல்படுறாரு. ஒருவேளை அதை பார்க்கும்போது கொஞ்சம் எப்படி இருக்குங்க, வினோதமாகவும் இருக்கும். அதோடைய பதில கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டஃபாவும் இல்லாம அப்படின்னு பாத்தீங்கன்னா. சோ நம்ம இந்த மாதிரி வினோதமான காரியங்களை எங்க இருந்து எடுக்க போறோம்னா வேதாகமத்திலிருந்து எடுக்க போறோம். அட் த சேம் டைம் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலிருந்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா எடுக்க போறோம். நம்ம எப்படி ஆரம்பிக்க போறோம்னா ரொம்ப சிம்பிளா தான் ஆரம்பிக்க போறோம். போக போக கொஞ்சம் என்ன ஆகுங்க, கடினமா. சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய சிந்தைய ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம், கொண்டு போயிடலாம். எங்க கொண்டு போறது அப்படின்னு கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க எல்லாரும் ஒரு சிட்டியில இருக்கிறீங்க, ஒரு நகரத்துல இருக்கிறீங்க. அந்த நகரத்துக்கு பேரு டமஸ்கஸ். கிபி 35 போயிட்டுமா? சரி. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைஞ்சு 2 வருஷம் ஆச்சு. என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா டமஸ்கஸ்ல இருக்கோம், கிபி 35ல இருக்கோம். திடீர்னு கேள்வி போடுறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா மாபெரும் துன்புறுத்தலானது என்ன இருக்கு போயிட்டு இருக்கு. அதுலயும் பர்டிகுலரா ஜெருசலேம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. சில சகோதரர்கள் என்னவே பண்ணிட்டாங்களா, கொண்டுட்டாங்களா அப்படின்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றது. இப்ப திடீர்னு ஒரு ரிப்போர்ட்லாம் வருது. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல என்ன பண்ணிருக்காங்க, சகோதரர்கள்லாம் துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க. திடீர் நியூஸ்லாம் வருது, நம்ம பிரதர்ஸ் ஜெயபாஸ்கர் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டுட்டாங்களா அப்படின்னு நியூஸ் வருது. திடீர்னு நிறைய சகோதரர்கள் குறிச்சு ஜெயிலர் என்ன பண்ணிட்டாங்களா, போட்டுட்டாங்களா, என்ன பண்ணுவோம்? என்ன பண்றது தெரியல. திடீர்னு படத்துல என்ன நியூஸ் வருதா, இப்ப அவங்க கிளம்பி இப்ப நேரம் மதுரைக்கு வந்துருக்காங்க.
ஒரு நியூஸ் வந்த உடனே எப்படி இருக்கும்ல, இதே மாதிரிதான் ஒரு நபருக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யாரை பத்தி பேசுறது கண்டுபிடிச்சு யாருங்க, யாரு, அனனியா. சோ என்ன நியூஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் வந்துட்டு இருக்காரு, சவுல் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நியூஸ் வரும்போதே ஒரு வினோதமா இருந்திருக்கும். ஏன்னா அவர் மைண்ட்ல ஒரு மோசமான போக்காக யாரு, இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங், வினோதமான ஒரு விஷயத்த அனனியா இருக்குது என்ன பண்றாங்க, என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11 அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய், தெருவுக்கு அந்த தெரு வேற வேற இருப்பாங்க, நேர் தெரு இருக்கமா இருக்கு, போகும்போதே அந்த தெரு வழியா போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இதுவே ரொம்ப ஸ்டேஜா இருக்கும். யாருக்கு, அனனியா என்ன பண்ணி கொண்டிருக்கான், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கான். அடுத்தது, அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றான். இதுதான் உச்சக்கட்ட வினோதமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்திருக்கு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனனியா என்ன, யார் போய் கை வைக்கணுமா, கையே என்ன பண்ணிடுவார், தரிசனா வெட்டுற ரேஞ்சில யார் இருக்காரு பாத்தீங்கன்னா, சவுல் அவ்வளோ கோபத்தோடு இருக்க மனுஷன். நீங்க போய் என்ன பண்ணுங்க, இப்படி போய் கை வை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா இவ்வளவு பிரச்சனை நபர்கிட்ட போய் பாக்கி வச்சுக்கணும். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனனியா. எப்படி இருந்திருக்கு இந்த இடத்துல, நாம இருந்தா அனனியா ரியாக்ட் பண்ண வந்து நாம என்ன பண்ணிருப்போங்க, ரியாக்ட் பண்ணிருப்போம். ஏன்னா திடீர்னு ரொம்ப வினோதமா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா என்ன பாத்தீங்கன்னா நடக்குது. சதா வாசிக்கிற உடனே இவர் என்ன பதில் சொல்றாருன்னா, வாசிக்கலாம். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, ஒருத்தரால் இல்ல, பல நியூஸ் வந்திருக்கு. நீங்க சொல்ற இந்த மனுஷன் சாதாரண ஆள் கிடையாது, பல பேர் என்ன பண்ணிருக்காரு, பொல்லாங்கு பண்ணிருக்காரு. இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அப்படின்னா இப்படி பண்ண சொல்றது யாருக்கு ரொம்ப வினோதமா இருக்கு, அனனியாக்கு ரொம்ப ரொம்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வினோதமா இருக்கு. ஆனா தேவன் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து மூலமா அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கான். நான் என்ன பண்றேன், தேர்ந்தெடுத்த அப்படின்னு சொல்லும் பொழுது இவ்வளவு பெரிய ஒழித்துக்கு அவரா, யாருடைய மைண்ட் கொலாப்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனனியாவுடைய மைண்ட் அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆயிருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு உதாரணம் புரியுது நமக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகளே, உன்னுடைய சிந்தனைகள் என்னுடைய சிந்தனைகளே இல்ல. இந்த ஒரு விஷயத்தை யார் மறந்துட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அனனியா அந்த இடத்துல மறந்த ஷாக்ல என்ன யோசிக்கிறது என்ன அனனியாக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம அனனியாக்கு என்ன விஷயம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த சுவிசேஷத்தினுடைய பார்வை யார்கிட்ட இல்லை, இப்போ அனனியா கிட்ட இல்ல. அது மட்டும் இல்லாம முக்கியமா அனனியாக்கு என்ன தெரியலன்னு பாத்தீங்கன்னா, சவுலுடைய இருதயத்தை பார்க்கக்கூடிய ஒரு வல்லமை யார்கிட்ட இல்ல, அனனியா கிட்ட என்ன பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அது மட்டும் இல்லாம சவுல் இந்த காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை முன்னெடுத்து செல்வதற்காக அவர்கிட்ட எவ்வளவு பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்றது யாருக்கு தெரியலன்னு பாத்தீங்கன்னா அனனியாக்கு தெரியல. சோ அதனால ரொம்ப கிளியரா என்ன தெரியுதுன்னா, அனனியாக்கு வினோதமா இருந்த விஷயம் ஒரு பரிசுத்தவானுடைய ஊழியத்தின் ஆரம்பம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தது சபையை அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதே யார்தான், அப்போஸ்தலனாகிய பவுல் தான். ஏன்னா அனனியா கற்பனையில கூட யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாரு. புதிய ஏற்பாட்டுடைய முக்கால்வாசி புஸ்தகத்தை இந்த மனுஷன் தான் என்ன பண்ண போறாரு, எழுத போறாரு. ஆனால் யாருக்கு தெரியும், யாவே தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நல்லாவே தெரியும். சோ இதை யோசிச்சு பார்க்கும்போது ஞானி சாலமோன் ஞானி எழுதுன ஒரு அழகான வசனம் தான் நமக்கு முன்னாடி வருது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியில என்ன பண்ணுங்க, யோசிக்கும். அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ஆங்கிலத்தில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, but Jehovah directed his steps.
தேவன் என்ன பண்றாரா, டைரக்ட் பண்றாரா என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும் அப்படின்னு. சோ இந்த ஒரு இன்சிடென்ட்டை நாம பிரதிபலிச்சு யோசிச்சு பார்க்கும்போது நமக்குமே ஒரு பெரிய லெசன் இருக்கு. என்ன லெசன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஜீசஸ் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை தான் பார்க்கறாருன்னு பாத்தீங்கன்னா, சவுலுக்குள்ள இருந்த பொட்டன்ஷியல் என்ன பண்றாருன்னு பார்க்கணும். கொலைக்காரன் தான், பட் அந்த பொட்டன்ஷியல் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கணும். சம்டைம்ஸ் நாம எதை கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை புதிதாய் அந்த சகோதர சகோதரிகள் கிட்ட அவங்களுடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத என்ன பண்ணணும் கவனிக்க. ஒருவேளை இப்பதான் அவங்க நேரம் என்ன பண்ணிருக்கலாம், நடக்க என்ன பண்ணிருக்கலாம் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப அன்பா என்கரேஜ் பண்ணணும். அவங்களுக்கு என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளால ஏற்படுத்தி கொடுக்க முடியுதோ இந்த ஊழியத்தின் பாதையில அவங்க நடக்கிறதுக்கும் வளர்றதுக்கும் அது அனைத்தையும் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யணும். சோ இப்ப அடுத்த ஸ்டேஜ் திங்ஸ்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கடந்து செல்லலாம். அடுத்த வினோதமான காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்பி அதே 2000 வருஷத்துக்கு முன்னாடி டமஸ்கஸ்ல இப்ப எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெருசலேமுக்கு வந்தோம். இப்ப யார் கூட நடந்து போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் இப்பொழுது நடந்து போயிட்டு இருக்கோம். சோ கரெக்டா டேட் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 33ல நடந்து போயிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல ரொம்ப பசியா இருக்கு. இமேஜின் பண்ணிக்கங்க, கிறிஸ்துவும் சீஷருக்கும் இந்த கண்டிஷன்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்தாங்க. சோ அதுவும் அது பர்டிகுலரா எந்த டைம் பீரியட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத்திமரம் தன்னுடைய கனியை கொடுக்கக்கூடிய டைம் பீரியட். சோ அந்த டைம் பீரியட்ல போய் பார்க்கும் பொழுது வினோதமா இருக்குது. கனி இல்ல. எங்க அத்திமரத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனி இல்ல. அதுவே ரொம்ப ரொம்ப வினோதமா இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்குது. ஸ்ட்ரேஞ்சா இது எதுவும் நடக்குது. சோ கனி இல்ல. அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே அப்படியே கண்டினியூ பண்றேன். ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ ஒருவேளை இவர் டிசப்பாயிண்ட் ஆனதுனால, கனியில டிசப்பாயிண்ட் ஆனதுனால திடீர்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க, சபிச்சிட்டாரு. எதையே சபிச்சிட்டாரு, அத்திமரத்தை என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சபிச்சிட்டாரு. ஆக்சுவலா இந்த இன்சிடென்ட் இப்ப நமக்கு நடந்து முடிஞ்சு தெரிஞ்சதுனால இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. பட் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து யோசிச்சு பாருங்க, சீஷருடைய சிச்சுவேஷன்ல இருந்து யோசிச்சு பாருங்க. சீஷர்கள் என்ன எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏதோ கனி இல்ல, ஓகே ஃபைன், அது வினோதமா இருக்கு. ஆனா இந்த ஆட்கள் என்ன பண்றாரு தெரியல, சபிச்சிட்டாரே. என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கனி இல்ல, அதுக்கு என்ன பண்றாரு இவரு, சும்மா விட்டுருக்கலாம். அதுவே என்ன பண்றாரு இவரு, ஏன் சபிச்சாரு. அவங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஒரு விஷயத்தை தேவனும் கிறிஸ்து மூலமா செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா வினோதமா இருந்திருக்கலாம். ஆனா அது வினோதம் இல்ல அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல அவங்களுக்கு தான் அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா தெரியுது. இந்த இடத்துல அதை விட ஒரு மாபெரும் ஒரு திட்டத்தை அந்த இடத்துல தேவன் என்ன பண்றாங்க வச்சிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும் அந்த இடத்துல அத்திமரம் எதை அடையாளப்படுத்துது, இஸ்ரேல் தேசத்தை அடையாளப்படுத்துது. பார்க்கறதுக்கு நல்லா கனி கொடுக்கிற மாதிரி பில்டப் கொடுத்துச்சு. எப்படி இலைகள்லாம் நல்லா இருந்துச்சு, இலைகள்லாம் நல்லா இருக்கிறதுனாலே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், கனி வரும் போல இருக்கு அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இருந்துச்சு. பட் ஆனா கண்டிஷனே வேற மாதிரி இருந்துச்சு. அவங்களுடைய லீடர்ஸ் அப்படிதான் இருந்தாங்க. நல்லா பார்க்கறதுக்கு கனி கொடுக்கிற மாதிரி ஓவர் பில்டப் பரிசையை சரிசையை வேத பாடல்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா ஆக்சுவலா என்ன இல்லாங்க, கனியை என்ன பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்க முடியல. எந்த கனி, ஏன்னா நீதியின் கனியை கொடுக்க முடியல. அதுக்கு ஆப்போசிட்டா கரப்ஷன் தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்துச்சு. சோ அதனாலதான் இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாவே தேவன் கூட இருக்கக்கூடிய அவருடைய ரிலேஷன்ஷிப்ல என்ன பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டார். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். சோ இந்த ஒரு சூழ்நிலையில ஏன் இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்றாருன்றத யாரால புரிந்து கொள்ள முடியல, சீஷர்களால உணர்ந்து கொள்ள முடியல. ஏன்னா அவர்களுடைய வழிகளை காட்டும் தேவனுடைய வழிகள் ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஓகே ஃபைன், அடுத்த ஸ்டேஜ் பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் போக போக கொஞ்சம் என்ன பண்ணலாம், காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ரொம்ப மைண்ட கொண்டு போயிடலாம். பழைய ஏற்பாடு சரிங்களா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, அதுக்கு பின்னாடி என்ன பண்ணிடலாம் போயிடலாம். இப்ப எங்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாவுடைய அரண்மனை இருக்கு. எங்க இருக்கோம், ராஜாவுடைய அரண்மனை இருக்கிறோம். எந்த ராஜா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாலமன் ராஜாவுடைய அரண்மனை இருக்கு.
திடீர்னு ஒரு கேஸ் வருது. அந்த சமயத்துல தான் ராஜா கதறங்க நியாயப்படி கேஸ் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 சகோதரிகள் வராங்க. 2 பேருக்கு என்ன பிரச்சனை? யாருடைய குழந்தை அப்படின்றதான் பிரச்சனை. சோ ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு குழந்தை செத்து போனதா இன்னொரு அம்மா என்ன பண்ணிருச்சு, எடுத்துச்சு இன்னொரு அம்மா ட்ரை பண்ணணும். சோ நமக்கு வந்து இந்த இன்சிடென்டோட முடிவு தெரியும். அதனால இவ்வளவு ஸ்டேஜ் ஆகாம போலாம். ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அரசர்கள் நாம அப்பதான் புதுசா யோசிச்சுட்டு இருக்கோம். திடீர்னு சாலம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த குடும்பம் நான் வெட்டி பாதி என்ன பண்ணிடுறேன் கொடுத்துறன்னு சொன்ன உடனே அங்கிருந்து எல்லாரும் என்ன ஷாக்கா இருக்கும். ஏன்பா இந்த முடிவு எப்படி இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, ரொம்ப வினோதமா இருக்கே நம்ம தோணிருக்கலாம். ஆக்சுவலா என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வினோதமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அப்புறம் தான் புரியுது, இந்த முடிவு எடுத்ததுனாலதான் உண்மையான தாய் யாருன்னு என்ன ஆயிடுச்சுங்க வெளியே வந்துச்சு. ஆக்சுவலா அது சாலமோனுடைய ஞானமா கிடையாது, யாருடைய ஞானம் வெளிப்பட்டுச்சு, யாரே தேவனுடைய ஞானம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வெளிப்பட்டுச்சு. சோ இந்த இன்சிடென்ட்ல இருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் அழகா வெளிப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, வாசிங்க லூக்கா 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும். ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும், யாருடைய பிள்ளைகள் எல்லாரும்? ஞானத்தின் பிள்ளைகள் எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்படுமா? எது நீதி உள்ளது என்று? ஞானம் நீதி உள்ளது என்று. அப்படின்னு இந்த வசனத்துடைய அர்த்தம். ஞானத்துக்கு நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்களா? ஞானத்தின் பிள்ளைகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலா இதனுடைய இங்கிலீஷ் வெர்ஷன் நம்ம வாசிக்கும் போது அழகா இருக்கு. Yet wisdom is proved right by all its results. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானமானது செயல்படும் பொழுது ஒரு அவுட்கம் வரும்ல, ஒரு ரிசல்ட் வரும்ல, அந்த முடிவை பார்த்து தெரிந்து கொள்ளலாமா ஞானம் செய்யறதெல்லாம் என்னதான் சரிதான், நீதி உள்ளதுதான் அப்படின்னு அந்த முடிவுல தான் என்ன ஆகும் தெரியும். அப்படின்னா என்ன புரியுது? தேவனுடைய ஞானம் நம் மத்தியில செயல்படும் பொழுது அதனுடைய காரியங்கள் வினோதமா இருந்தாலுமே முடிவு நமக்கு வெளிப்படுத்துறோம். அதுதான் அப்படி செயல்படுறதுதான் என்னவா இருக்கும், சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவீல் ஆகும். இங்கேயும் அப்படிதான் என்ன சாலமோனுடைய விஷயம் தெரியும். அந்த முடிவெடுக்கும் போது வினோதமா இருந்திருக்கலாம், ஆனா முடிவு கிளியரா அந்த இடத்துல ரிவீல் ஆகுது. தேவ ஞானம் ஒரு விஷயத்தை அனுமதிச்சு செயல்படுத்தினா அது முடிவு என்னதான் சரிதான். நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல கொஸ்டினே பண்ணக்கூடாது, இது ஏன் இப்படி நடந்துச்சு. ஏன்னா அப்ப தெரியாது, நடக்கும்போது முடிஞ்ச பிறகுதான் தேவ ஞானம் சரி என்ன இருக்கிறதுல செயல்படுது. ஓகே, இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த வினோதமான விஷயங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டா இல்ல, ஒரு ரிலேட்டிவ் எப்படிதான் இருக்கிறது, கொஞ்சம் எளிமையா தான் என்ன பாத்தீங்க. இப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டெப் அப்படின்றது என்ன பண்ணாங்க மூவ் பண்ணணும். சோ ஆக்சுவலா இந்த ட்ரூத் நம்ம எல்லாருமே வரணும். எதை கேட்டுதான் வரணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் சத்தியத்தை கேட்டு வரணும். எதுவுமே தெரியாது, வேற தெரியாத பிளைண்டா இருக்கும், எதை மட்டுமே பார்த்து வரணும். இல்ல இங்க உங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க சகோதரர், அப்படியே திரும்பி பாருங்க, யாரும் தெரியுமா? ப்ராப்பர்லி தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், பட் எல்லாரும் என்ன இருக்காதுங்க தெரியாது. பிளைண்டா ட்ரூத்தை மட்டுமே பார்க்கணும். அந்த ட்ரூத்ல எந்த ஆஸ்பெக்ட் நம்மள ரொம்ப ஈர்த்துச்சு? வெரி குட், லவ். கரெக்டா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹெல் ஃபயர் கேட்டுதான் என்ன பண்ணிருக்கோம் இருந்திருக்கலாம், ஒருவேளை பெயர் கிறிஸ்தவ சபையில இருக்கக்கூடியது. சோ ஆனா நம்ம முதல் ஈர்த்தது என்ன அப்படின்னு பார்த்தா, நாம போய் விட்னஸ் பண்ணும்போது கூட, ஒருவேளை ட்ரூத் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது கூட நம்ம எதை பெருசா தூக்கி காட்டுறோம்? எங்கள் தேவன் அன்பான தேவன். அப்போ தேவனுடைய கேரக்டரே அன்பு இல்லை, அதை அப்படியே மைண்ட் வச்சு தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல வாசிக்கலாம். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 14. உபாகமம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஈரியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசமுள்ளதொன்றும் உயிரோடு வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண
இருக்கக்கூடிய எல்லா ஜாதியும் ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெலிசியர், ஏவியர், எபூசியர் எல்லாருமே சுவாசம் உள்ளது ஒன்று என்ன பண்ணாதுப்பா வெக்காதீங்கன்னா இதுக்குள்ள யார் யார் ஆகணும்? மிருக ஜீவன்கள், மனுஷன், அதுல சகோதரிகள், சிறு சிறு குழந்தைகள் கூட என்ன ஆவாங்க அடங்கும். கரெக்டா? அப்ப ஆக்சுவலா என்ன பண்ண சொல்றாங்க தேவன் இடத்துல? அது பேர் என்ன தெரியுமா? இனப்படுகொலை. இனப்படுகொலை கூட இல்ல, இனங்களின் படுகொலை. கரெக்டா? கேள்வி என்னன்னா, தேவன் எப்பேற்பட்ட தேவன்? 16 பழக்கத்தணும் அன்பே, பேர்பட்ட அன்பே உருவான தேவன் இப்படியா எப்படி இருக்கு? நமக்கு ஸ்ட்ரேஞ்சா இல்ல? ஏன்னா தேவனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தேவன் இப்படி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஈவன் சகோதர சகோதரிகள் மத்தியில் கூட சில சமயத்துல தேவனுடைய ஜஸ்டிஸையும் தேவனுடைய அன்பையும் பிரிச்சு பார்க்கறப்ப நமக்குள்ள நிறைய பேருக்கு ஒரு ஸ்ட்ரகிள். சோ இதற்கு தேவன் ஏன் அப்படி செஞ்சார்? ஏன் அப்படி செஞ்சார்ன்றதோட இது புரிஞ்சுக்கணும். How would a God of love do this? அன்பையோட தேவன் இது எப்படி செய்யலாம்? என்ன பதில்? சரி, நான் என்ன கேட்கிறேன், நீ இருக்க என்ன நீதி? ஓகே, நீதியே இருந்தாலுமே குழந்தைங்க, சிறு குழந்தைங்க, ஏன்னா சுவாசம் உள்ளது ஒன்று என்ன பண்ணாத விட்டு இருக்காம ஃபாலோ பண்ணுங்க. சிறு குழந்தை வழிகளே சரியில்லாத வழிகள், தேவனுக்கு பிரியமில்லாத. குழந்தைக்கு என்ன தெரியும் கேட்கிறேன்? இல்ல, அவங்களுடைய பேரே சரியில்லாதவங்க பொழுது எல்லாத்தையும் அவர் சங்காரம். ஓகே, பட் அது கரெக்டா வராது. ஏன்னா நான் கேட்கறது என்னன்னா, நீங்க இந்த ஒரு விஷயத்த இங்க ஒரு ட்ரூத் பீப்புளா இருந்து யோசிக்க வேண்டாம். சத்தியமே தெரியல ஒரு குழந்தைகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணும். தேவனுடைய அன்பானவன்னு சொல்றோம். அவர் கொஸ்டின் பண்றாங்க, இந்த கேள்வி வைக்கிறாங்க, உங்க கடவுள் என்ன பண்றாரு? அன்பான கடவுள்னு சொல்றீங்கல்ல, இப்படி பண்ணிருக்காரு, பதில் சொல்லுங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? எனக்கு பதில் சொல்ல வேண்டாம், நாம அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? நீங்க சரியே கிடையாதுங்க, ட்ரூத்ன்றீங்க, இப்படி கொஸ்டின் வச்சுட்டாங்க. ஒரு விஷயம் நமக்கு தெரியும், இது அனுமதிச்சு தேவை அப்படின்னா அதோட ரிசல்ட் கரெக்டா இருக்குன்னு தெரியும். இப்ப நம்ம இப்ப இந்த ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் இருக்கு, இது கொஞ்சம் டீப்பா நம்ம டிக் பண்ணி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்லா காரணங்களும் என்ன பண்ணுவாங்க? ராஜத்துக்கு திரும்ப உயிரோட வருவாங்க. எப்படி ரேன்சம் எல்லாருக்கும் கிடைக்குதோ அவங்களுக்கும் கிடைக்கும் போது எல்லாத்துக்கும் உயிரோட எழுந்து வருவாங்க. ஆனா இந்த இடத்துலயும் பெயர் கிறிஸ்தவரோட விசுவாசம் வச்சு பாத்தீங்கன்னா செட்டே ஆகிற தேவனுடைய கேரக்டர். ஏன்னா அவங்களோட விசுவாசம் என்ன? நித்தியத்தில் நரகத்தை போட்டு என்ன பண்ணுவாரு? வாட்டி வதைப்பாரு. அப்படின்னு பார்த்தா தெரியாதவங்களை வாட்டி வதைக்கிறது ரொம்ப அநீதியாயிடும். பட் நமக்கு உண்மை தெரியும், இந்த திரும்பி என்ன பண்ண பாருங்க, எல்லாரும் உயிரோடு வருவாங்க. பட் இருந்தாலும் தேவன் திரும்பி உயிரோடு வருவாங்கிறதுக்காக அப்படி பண்ணாமா? ஏன் பண்ணியிருக்காரு? அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நமக்கு என்ன நல்லா தெரியும் பாத்தீங்கன்னா, மரணத்தை என்ன கிடையாதுன்னா கான்சியஸ்னஸ் இல்லை, எதுவுமே என்ன ஆகலாம் தெரியாது. கடைசி நினைவு என்னவா இருக்கலாம்? இஸ்ரேலர்கள் கத்தி எடுத்து வெட்டினது மைண்டுக்கு வரலாம். இப்போ ஒரு லாங் கேப்ல அவங்களுக்கு ஃபீல் ஆகுறாங்க, ஒருத்தர் இருந்துக்கிற மாதிரி என்ன ஆகும் அவங்களுக்கு இருக்கும். எடுத்து பார்த்தா கிறிஸ்துவனுடைய பீசபிள் கிங்டம் தான் இருக்க போறாங்க. பட் இது ஒரு ரீசன், தேவன் நிச்சயமாக திரும்ப உயிரோடு எழுப்பி ஆசீர்வாதம் கொடுப்பார். பட் இந்த ரீசன் ஓகே, பட் இது நமக்கு முழு திருப்தி என்ன பண்ணல கொடுல. ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கானானிய இந்த ஜாதிகள் இருக்காங்க, அவங்களுடைய தீமையும் அவங்களுடைய விக்கெட்னஸும் ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய டே டு டே லைஃப் இருக்கு இல்லையா, அனுதின வாழ்க்கை அவ்வளவு மோசமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இருக்கு. அதுல ரொம்ப சைல்டு சாக்ரிஃபைஸ், பிள்ளைகளை பலி செலுத்துறது அன்றாட வாழ்க்கையில ஒரு அனுதின பகுதியாவே அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. இதை குறிச்சு பைபிள் ஹிஸ்டாரியன் ஹென்ரி ஹேரிங், இவர் ஒரு நல்ல நோட்டட் ஆர்கியாலஜிஸ்ட். இந்த ஆர்கியாலஜிஸ்ட் நமக்கு தெரியும்ல, இந்த அகழ்வாராய்ச்சிலாம் செஞ்சு நோட்டி எடுப்பாங்கல்ல, அவர் யாரை குறிச்சு ஸ்டடி பண்ணியிருக்காருன்னா இந்த கானானியர்கள் ஸ்டடி பண்ணியிருக்காரு. அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அப்படி தோண்டி பார்க்கும்போது நிறைய ஜாஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜாஸ் என்ன சொல்லலாம், ஜாடிகள். அந்த ஜாடிகளுக்குள்ள எதை போட்டு வச்சிருக்காங்கன்னா, அந்த சில்ட்ரன் இருக்கிறாங்க, குழந்தைங்களுடைய ரிமைன்ஸ்,
அந்த சரீரங்களானது அந்த ஜார்ஸ்ல எக்கச்சக்கமா இருந்திருக்கு. அந்த பாகாலுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க பலி செலுத்திருக்காங்க. அந்த ஓல் ஏரியாவே புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கான ஒரு கல்லறையாவே தான் இருக்குங்க இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கானானியர்களுடைய வர்ஷிப் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய புறஜாதி தலைவர்களுக்கு முன்பாக லிட்டரலாவே வேசித்தனம் பண்ணி வர்ஷிப் பண்ணுவாங்க. நம்மளால என்ன பண்ணவே முடியல, யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கேவலமான ஒரு வாழ்க்கை நடைமுறை எங்க இருந்திருக்கு பாத்தீங்கன்னா கானானியர்கள் இருந்திருக்கு. அப்படி மோசமான வேசித்தனம் பண்ணி இறுதியில அவங்களுடைய பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பார்ன வந்து அவங்களுடைய கதவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பலி செலுத்துவாங்க. இது சோதம் குமாரோட ரொம்ப மோசமான கண்டிஷன் என்ன இருக்குன்னா இருந்திருக்கு. இந்த ஆர்கியாலஜிஸ்ட் தோண்டி பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு என்ன ஆச்சரியமா, ஏன் முன்னாடியே தேவன் இது என்ன பண்ண இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வரல. சோ அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல ஒரு டே டு டே லைஃப் எப்படி இருந்திருக்கான் யோசிச்சு பார்க்க முடிஞ்சிருக்கா. சோ அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா ஒரு விஷயத்த தேவன் இதை அப்படியே விட்டுருந்தா என்ன இருக்கும், ஒருவேளை தேவன் அவங்க சங்கடம் பண்ண என்ன இருக்கும், இப்படி போய் 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 அவங்க சிந்தை எப்படி ஆயிட்டு பாத்தீங்கன்னா கடினமான சிந்தையாகி சூடுண்ட மனசாட்சியாகி அவங்க திரும்பவும் ராஜ்யத்துல உயிரோடு எழுப்பினாலுமே கூட எந்த சிந்தனையில வருவாங்க, அதே சிந்தனையில வருவாங்க. என்ன பண்ண முடியாது, அவங்க கேரக்டர் சேஞ்ச் பண்ண முடியாத. இப்போ ராஜ்யத்துல அவங்க நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தணும்னா ஒரே ஆப்ஷன் தேவன் என்னதான், ஒரே ஆப்ஷன் என்னதான், டெம்பரரி இருக்கணும். இதெல்லாம் சாப்பிடும் தேவன் அன்றாடம் செஞ்சது என்ன அவங்களுக்கு இல்லையா? ஆனா அது பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரிஞ்சது, வினோதமா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு. யோசிச்சு பாருங்க, அதுதான் தேவன் சொல்றாரு, அவங்க தங்கள் குமாரனையும் தங்கள் குமாரத்தையும் தங்கள் தேவர்களுக்கு என்ன பண்ணாங்க, அக்னியிலே சுட்டிட்டார்களே. வசனமா படிச்சுட்டு போறோம், கொஞ்சம் நீங்க விஷுவலா இமேஜின் பண்ணி பாருங்க, சுட்டி எரிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நான் இப்படி கேட்டுக்கலாம், தேவன் தேவன் கொஞ்சம் டைம் கொடுத்துக்கலாம்ல திருந்ததுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின். தேவன் டைம் என்ன பண்றாரு வாசிக்கிறோம். ஜெனசிஸ் 15:16 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எல்லோருடைய அக்கிரமம் இன்னும் என்ன ஆகல. அப்படின்னா தேவனுக்கு தெரியும் இந்த டெவலப் ஆகும் அப்படின்னு, பட் ஸ்டில் என்ன கொடுத்திருக்காரு, அவங்க டெவலப் ஆகிறதுக்கு டைம் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா தேவன் கொடுத்திருக்காரு. சோ அப்போ கிளியரா ஒரு பாயிண்ட் என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கானானியர்களுடைய பாவத்தை நாம பார்க்கும்போது அவங்க எந்த பாயிண்ட் ரீச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மேல அவங்க இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. அப்ப இந்த இடத்துல ஒரு எந்த கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும், ராஜ்யத்துல அவங்க மீட்டெடுக்க முடியும். ஏன்னா பழைய சிந்தையோட தான் வருவாங்க. இப்பவே அது சூழ்ந்த மனசாட்சி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல ரிஃபார்ம் பண்ணவே முடியாது. அப்ப இந்த கானானிய மக்களுக்கு நித்திய ஜீவன் அங்கு கொடுக்கணும்னா இங்க இவங்களை வெட்டியே கேட்கணும். ஆனா இது பார்க்கறது கடினமா இருக்கு, தேவனுடைய ஜஸ்டிஸ் இப்படி இருக்குங்க. பட் அதுல மாபெரும் அன்பு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மாபெரும் அன்பு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பட் ஈவன் இதுலமே கூட திருந்தின சில கானானியர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தேவன் ஸ்பேர் பண்ணிருக்காங்க. அவங்க கொலை பண்ணல, அனுமதிக்கல, கொலை பண்ணல. யாரு திருந்தின அவங்க நல்லா தெரிஞ்சவங்க தான். யாரு ராசா வேற யாருமே திருந்தியா திருந்தா இவங்க திருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. கிபியோனைட்ஸ், இந்த கிபியோனியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏமாத்திட்டாங்க. அதாவது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி வந்துட்டு நாங்கெல்லாம் இந்த லேண்டே நீங்க ஒரு சிலத்தை என்ன பண்ணோம், ரொம்ப எங்களை என்ன பண்ணிருக்கீங்க விட்டுருங்க அப்படின்னு இவங்க கெஞ்சிருவாங்க. அதனால விட்டு வச்சுக்கணும். சோ அப்போ இப்படி இருக்கவங்க தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா விட்டார். சோ அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான ரீசன் தேவன் அனுமதிச்சுட்டு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளியரா தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்ததுன்னா, நீங்க போனீங்கன்னா அவங்க தேவர்கள் செய்யற மாதிரி நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க அதை செய்யாதீங்க, அதை என்ன பண்ணாதீங்க, கத்துக்காதீங்க, நீங்களும் செய்ய உங்களுக்கு கற்று அப்படின்னா இந்த இடத்துல. ஏன்னா அந்த
இன்ஃபுளுயன்ஸ் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒருவர் இன்ஃபுளுயன்ஸ் ஆயிட்டாங்கன்னா தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பிளான் இவங்க மூலமா என்ன இருக்க செய்ய முடியாம போயிடும். அப்படின்னா இந்த கானானியர்களை தேவன் எப்படி ட்ரீட் பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, ஒரு பிளேக் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காரு. ஒரு பிளேக் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? பிளேக் வருது, அந்த இன்ஃபுளுயன்ஸ் அவங்களுடைய பழக்க வழக்கம் அது எல்லாத்தையும் பிளேக் மாதிரி தேவன் என்ன பண்ணிருக்காரு. சோ அப்படின்னா ஒரு பிளேக் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பிளேக் வந்துச்சுன்னா என்ன பிளேக் வந்துச்சு? கோவிட். அதுல உதாரணத்துக்கு நம்ம சகோதர சகோதரிகளுக்கு கூட கோவிட் வந்துச்சு, அந்த பிளேக் அஃபெக்ட் ஆச்சு. அப்ப என்ன பண்ணோம்? பிரதர் இப்படி கஷ்டப்பட்டீங்க பிரதர், போய் கற்றுச்சுமா ஹெல்ப் பண்ணோம். பட் எப்படி இருக்கும்? எவ்வளவு தூரத்துல இருந்து ஒரு வேலை சாப்பாடு எனக்கு ஞாபகம் இருக்கு. என் வீட்டுக்கு வந்து பிரதர்ஸ் வந்து சாப்பாடு கொடுக்கும் போது பெரிய ஸ்டிக்கு, பெரிய எக்ஸ்பி லவ் அது. பட் யோசிச்சு பாருங்க, இல்ல இல்ல அந்த சமயத்துல சகோதரர்கள் போச்சு போறோம், பாக்கெல்லாம் வந்து ஒருவேளை ஹக் பண்ணலன்னா வந்து எதுனா நினைச்சுக்கோங்க, யோசிக்க முடியாது. இந்த பெரிய கோவில் இருந்து தூரத்துல என்ன பண்ண முடியுங்க? அப்போ நம்ம போய் ஹக் பண்ண முடியுமா? முடியாது. இந்த மாதிரினா யார பார்த்திருக்காங்க இந்த இடத்துல? கானானியர்களுடைய பழக்க வழக்கத்தை என்ன பண்ணிருக்காங்க பார்த்திருக்காரு. பட் இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா தேவன் எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. அவங்க அதை கொஞ்சம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கிளியரா ஒரு விஷயத்த தேவன் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கானானியர்ல மர்சிக்கலி கண்ண கொள்ளலாம். ஏன் விட்டா அவங்க எந்த அறிவுக்குள்ள போயிடுவாங்க? நாளைக்கு ராஜ்யத்தை திரும்ப உயிரோடு இருக்கும் பொழுது ராஜ்யத்தின் நீதியின் காரியங்களை படிக்காம அவங்க நேரம் எங்க போயிடுவாங்கன்னு பார்த்தா ரெண்டாம் அவங்க போகக்கூடாது. அப்ப அங்க போகக்கூடாது. நான் இந்த ஈவலுக்கு ஒரு ஸ்டாப் என்ன பண்ணணும்? வெக்கணும். தேவன் என்ன பண்ணிருக்காரு? அப்ப யோசிச்சு பாருங்க. உண்மையாவே காடஸ் நானும் முன்னாடி பார்க்கும்போது பேசும்போது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா வினோதமா என்ன ஆச்சு. இப்ப அடுத்த எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, சோ நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்த ஒன் ஆஃப் த முக்கியமான கட்டளை என்னன்னு பாத்தீங்கன்னா கொலை செய்யாது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு ஜூவிஷ் பப்ளிகேஷன் சொசைட்டி ரிலீஸ் பண்ணிருக்கிறதோ, அட் த சேம் டைம் ஹீப்ரூனுடைய வேர்ட் என்னடா அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, thou shall not commit murder. இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, thou shall not commit kill அப்படின்னு சொல்லல, thou shall not commit murder அப்படின்னு சொல்றாங்க. கில்லுக்கு மர்டருக்கு என்ன வித்தியாசம்? அதெல்லாம் தெரிஞ்சு செய்யறது. பிரதர் தெரிஞ்சு செய்யறது தெரியாம செய்யறது. கிட்ட வந்துட்டீங்க. கில்லுக்கும் மர்டருக்கான நோக்கம், அதாவது உடைக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட பண்றது. அது எது? மர்டர். வெரி குட். சோ பிரதர் அவர் சொன்ன மாதிரி மர்டர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்லாஃபுல், சட்டத்துக்கு புறம்பா ஒருத்தர் என்ன பண்றதுங்க பண்றதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து நாம வந்து மர்சி கிளீன் பண்ற கருணை பண்றோம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அது என்ன ஆகாது? அது மர்டர்ல அது கிளீன். ஒரு மிலிட்டரி பேட்டில் ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டுல என்ன பண்றாரு? சுடுறாரு. அது மர்டரே ஆகாது, கில்லிங் தான். ஏன்னா நாட்டை பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்றாரு? பட் தீவிரவாதி குடும்பத்தை என்ன பண்றாங்க? கொலை பண்றாங்க. அது என்ன ஆகுது? மர்டர் ஆகுது. அன்லாஃபுல்லா என்ன பண்றாங்க? கொலை செய்யறாங்க. அதனால சில பேரு பைபிள் படிச்சுட்டு பைபிளை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவங்க என்ன கூட பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, என்ன நிறைய பேர் அவங்க கடவுள் என்ன பண்ண சொல்லியிருக்காரு? ஆர்மி அமைச்சு கொலை பண்ண சொல்லியிருக்கிறாரு. பட் அது மிலிட்டரி ஆபரேஷன் இந்த இடத்துல. பட் அது நம்ம என்ன சொல்ல முடியாது, மர்டர்னே சொல்ல முடியாது. ஆனாலுமே தேவன் என்ன சொல்லியிருக்காரு? கொலை செய்யாது இருப்பாயாக அப்படின்னு, மர்டர் பண்ணக்கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாம நியாயப்பிரமாணத்துல தேவன் கொடுத்த ஒன்றாவது முக்கியமான சட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேவியராகமம் 24:17 ஒரு மனிதனை கொல்லுகிறவன் எவனோ அவன் கொலை செய்யப்படவே அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். ஒரு மனுஷனை யாரும் மர்டர் கொண்டாலும் என்ன பண்ணிருங்க? கொலை பண்ணி இல்ல தேவன் சொல்றாரு. சோ இப்ப இந்த இடத்துல இந்த பிக்சர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க யார் யார கொண்டுட்டாரு. தாயின் வந்து ஆபேல என்ன பண்ணிருக்கோம்? யார் கொலை பண்ணணும்?
சொன்னாராம் தேவன்? ஏன் பண்ணல? இப்ப இது பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு ரொம்ப? ஏன்னா தேவன் தான் சொல்றாருங்க, ஒரு மனிதனை கொள்ளுகிறேன் எவனாவன். இப்ப அப்படியே வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9-12. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். கர்த்தர் காயீனை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன். திருமண பொதுவாக யாருக்கு? காயினுக்கு. நான் அறியேன் தெரியாது. என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றார். என் சகோதரன் காவலாளியோ என்றார். அதற்கு அவன், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையில் வாங்கிக் கொள். தன் வாயை திறந்து, இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். இதெல்லாம் ஓகே, இந்த பனிஷ்மெண்ட்லாம். ஆனா மர்டர் வந்து கேபிட்டல் அஃபென்ஸ். என்ன பண்ணிருக்கணும் தேவன்? தேவராஜ சொன்ன காயின் என்ன பண்ணிருக்கணும் பாத்தீங்கன்னா, கொண்டு இருக்கணும். ஏன்னா விக்கட் ஆக்ஷன் நாங்க பண்ணது, மோசமான செய்ய காயின் செஞ்சுட்டாரு. ஏன் பண்ணல? பட் இது கூட பரவாயில்ல. இது இன்னும் படிக்க ரொம்ப வினோதமாக ஆரம்பிக்குது. எப்படின்னா, அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால். இப்ப இவரால என்ன பண்ண முடியாதாமா? அதெல்லாம் என்ன பண்ண முடியாது. நீங்க கொடுத்த தண்டனை என்னால சகிக்க முடியாது. ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கணும்? இப்போ கொண்டு இருக்கணும். இப்ப இதுவே அவரால் என்ன சொல்றாரு தேவனுக்கு? என்னால சகிக்க முடியாது தேவனே. அடுத்தபடி பண்ணுங்க. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்துகிறீர்கள். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றார். என்னை யாரா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க? என்ன கொண்டு போட்டுருவாங்க தேவனே அப்படின்னு சொல்லும் போது, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். என்ன பண்றாரு தேவன்? என்னவாமா? ஆக்சுவலா யாரு கோல் பண்ணிருக்கோம்? காயினை என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா கோல் பண்ணிருக்கோம். இப்ப தேவன் என்ன சொல்றாருமா? காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பழி வேற என்ன பண்ணுமாமா? சுமருமாமா. அது மட்டும் இல்லாம காயினை கண்டுபிடிக்கிற எவனும் அவனை கொண்டு போடாதபடிக்கு என்ன பண்றாரு? இப்போ அடையாளத்தோட என்ன பண்றாரு? அப்ப தேவன் நீதியை தவிர்த்தாரா? இல்லதான். ஆனா ஏன் இதெல்லாம் பண்றாரு? தாயின் லைஃப் ஏன் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? நமக்கு ரொம்ப ஸ்டேஞ்சா வினோதமா என்ன பாக்குறாரு. இது அப்படியே நம்ம பார்த்தோம்னா தொடர்ந்து அப்படியே படிக்கும்போது இன்னும் மோர் ஸ்டேஜ்லெஸ் நடக்குது. காயினுடைய லைஃப்பும் அவருடைய சந்ததியும் பார்க்கும்போது படிங்க. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தார். போயிட்டார். கர்த்தருடைய சந்ததியை விட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் ஒரு தேசத்துல குடியிருக்க ஆரம்பிக்கிறார். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்த்தருடைய அங்கி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி. அதுக்கு பாருங்க, நல்லா செல்வ செழிப்பா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாருடைய ஜெனரேஷன்? காயின் ஜெனரேஷன். என்னன்னா ஏனோக்கு பெற்றால் அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அப்படியே ஒரு சிட்டியே பில்ட் பண்றாரு. யாருங்க? அவர் பையன். அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகி ஏனோக்குடைய பேர் இட்டார். அடுத்து ஏனோக்கு ராத் பிறந்தான். ஈராக் பிறந்தான். ஈராக் மெகுயேலை பெற்றான். மெகுயேல் மெத்துசாலாவை பெற்றான். மெத்துசவேல் லாமேக்கை பெற்றான். லாமேக் 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். லாமேக்கு என்ன பண்றாரு? கடைசியா அப்படியே ஜெனரேஷன்ல 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினா. ஒருத்திக்கு ஆகால் என்று பெயர், மற்றொருத்திக்கு சில்லால் என்று பெயர். மற்றொருத்திக்கு சில்லால் என்று பேர். அப்படியே படிக்கிறாங்க. அவன் சகோதரனுடைய பேர் யூபால். அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனார். அவருடைய பிரதர் பேர் என்னவா? யூபால். அவர் என்ன ஆயிட்டாரா? கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனார். அப்படின்னு என்னன்னா அவங்க ஃபேமிலியில வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கே அவங்க தலைவர் ஒரு பக்கம். அப்படி அடுத்து படிக்க. சில்லாலும் தூபால் காயினை பெற்றார். அவன் பித்தளை, இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானார். இவரு இன்னொரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆயிட்டாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஃபேமிலி என்ன இப்போ ஹெல்த்தியா போன இடத்துல என்ன ஆயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் மியூசிக்
இண்டஸ்ட்ரி அவர் ஃபேமஸ் ஆகிறாரு, ஒரு பக்கம் இவர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகிறாரு. அப்படியே வந்து படிக்கும்போது தூபா காயுடைய சகோதரி நாமா. இப்போ லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆகாரே சில்லாரே நான் சொல்வதை கேளுங்கள், லாமேக்கின் மனைவிகளை என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள், எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை இவரும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு மனுஷனை கொண்டுட்டு இருக்காரு. எனக்கு தடுப்பு உண்டாக ஒரு வாய்ப்பை என்ன பண்றாங்க, கொலை செய்தேன் அப்படிங்க. அப்படின்னா ஏன் இவ்வளவு இன்ஃபர்மேஷன், இவ்வளவு விஷயம் ஏன் தெரிஞ்சது ஆதாயம் அப்படின்னா, இந்த முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்னாலஜ் பண்ணுவாரு லாமேக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன பண்ணிட்டேன், கொண்டுட்டேன் அப்படின்னு அக்னாலஜ் பண்றேன். பட் யோசிச்சு பாருங்க, காயின் என்ன பண்ண போறோம், கொலை செய்யப்படும். பட் ஆனா கொலை செய்யப்படாமல் துரத்தப்பட்டாலுமே போன இடத்துல நம்ம ஜெனரேஷன் வேற ரொம்ப பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கலாம், ஸ்டேஜா இருக்கு. ஆனா நம்ம இந்த எபிரேய வேத வசனங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, அப்படியே நம்ம புல்லட் பாயிண்ட்ஸா ஒண்ணு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவன் காயின் கிட்ட பேசுறாரு, காயின் கிட்ட தேவன் என்ன தொடர்பு வச்சிருக்காரு. அடுத்தது காயினுடைய ஆஃபரிங் யாருடைய ஆஃபரிங் கூட கம்பேர் பண்ண முடியல, தன்னுடைய சகோதரனுடைய ஆஃபரிங் கூட கம்பேர் பண்ண முடியல. ஏன்னா காயினுடைய அந்த ஒரு வழியில எது கலந்துலன்னா விசுவாசம் கலந்துல. அடுத்தது வந்து காயின் தன்னுடைய சகோதரன் என்ன பண்றாரு, கொலை செய்யறாரு. அந்த கொலைனால காயின் என்ன பண்ணப்படுறாரு, சபிக்கப்படுறாரு. சோ அதனால காயின் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சுற்றி திரிகிறவராகவும் அலைகிறவராகவும் என்ன பண்றாருன்னா துரத்தப்படுறாரு. அடுத்தது வந்து அவருக்கு வந்து மார்க் போடப்படுது. அப்படின்னா ரொம்ப பெக்யூலியரா அவர் என்ன பண்ணிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம் யார் அப்படின்றத. அது மட்டும் இல்லாம அவர் நிமித்தம் நிலம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சபிக்கப்பட்டதுனால அவரால் சரியா என்ன பண்ண முடியல, செட்டில் ஆக முடியாத ஒரு இடத்துல. ஆனா அவருடைய சந்ததிகள் நல்லா என்ன பண்ணிருக்காங்க, நல்லா பிளரிஷ் ஆயிருக்காங்க. மெட்டலர்ஜி, மியூசிக் இண்டஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப பிளரிஷ் ஆயிருக்காங்க. அவருடைய சந்ததி லாமேக்கும் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரும் கொலை பண்றாரு. தன்னுடைய தவறை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரும் உணர்ந்து கொள்கிறார். ஆனா லாமேக்கும் ப்ரொடெக்ஷன் கேட்பாரு. வசனம் வாசி பாத்தீங்கன்னா, யார் மேலே, காயின் மேலே என்ன பண்ணுவாருன்னு கேட்பாங்க. இது அப்படியே பார்க்கும்போது, இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் அப்படியே பார்க்கும்போது இதெல்லாம் புரியுதா, இதெல்லாம் யோசித்து ஒவ்வொரு பாயிண்ட் யோசிக்கும். இது வரலாற்றுல யாருடைய பிஹேவியர் மாதிரி இருந்தா அப்படி பார்த்தோம்னா, எல்லாமே எல்லாமே யூதர்களுடைய முதல்ல தேவன் காயினோட தொடர்பு கொண்டிருந்த மாதிரி தேவன் யூதரோட என்ன பண்ணிருந்தாங்க, தொடர்பு கொண்டிருந்தாரு. பட் அந்த இடத்துல காயினுடைய பலியை தன்னுடைய சகோதரன் பலியோட என்ன பண்ண முடியல, கம்பேர் பண்ண முடியல. ஏன்னா அது சரியான விசுவாசம் இல்ல. அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய காலப்பகுதியில ஆசாரியர்கள் வேதபாரர்களுடைய பலியை தேவன் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அது விசுவாசத்தினால என்ன பண்ணல, கலந்து இல்ல. அதனால காயின் எப்படி பொறாமையில ஆவேல கொலை பண்ணாலும் தன்னுடைய சொந்த சகோதரன், அதே மாதிரி இங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ, அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு கீழே ஒரு சகோதரன் தான், அவர் என்ன பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அந்த மாறுனால யார் மேல சாபம் விழுந்துருச்சு, காயின் மேல என்ன சாபம் விழுந்துருச்சு. அதனால என்ன பண்றாரு, காயின் அலைஞ்சு திரிகிறார். அதே மாதிரி இங்க என்ன ஆகுது, புரியுதுங்களா? இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நேஷனாவே மேசியாவை ரிஜெக்ட் பண்ணிட்டதுனால ஒட்டுமொத்த யூதர்களும் எப்படி அலைஞ்சு திரிகிறாங்க, இப்போ அகதிகளாக, சரிங்களா, அகதிகளா ஒண்ணும் இல்லாம என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அலைஞ்சு திரிகிறாங்க. ஆனா அப்படி அலைஞ்சு திரியும் பொழுதும் காயின் ஈஸியா என்ன பண்ணிடலாம், ரொம்ப பெக்யூலியர் வித்தியாசமா இருப்பாரு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா தேவன் போட்டாலே. அதே மாதிரி இங்க இவங்க நியாய பிரமாணத்தின் மீது இவங்களுக்கு பற்று இருக்கிறதுனால யூதர்கள் யாரும் ரொம்ப குயிக்கா எங்க போய் சேர்ந்தாலும் என்ன பண்ணிடலாம், ஈஸியா என்ன பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதனாலதான் நிறைய அவங்களுக்கு துன்புறுத்தலாம் கிடைச்சது. ஆனா போன அங்க காயின் நிமித்தம் கிரவுண்ட் என்ன ஆயிடுச்சு, சபிக்கப்பட்டதுனால போய் செட்டில் ஆக முடியல எந்த இடத்துலயும். அந்த மாதிரியே யூதர்கள் போய் செட்டில் ஆன எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு என்ன தடை செய்யப்பட்டிருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களால நிலங்களை என்ன பண்ண முடியாது, வாங்கலாம் முடியாது. எந்த கவர்மெண்ட் அதை என்ன பண்ணல, அலோவ் பண்ண முடியல. ஃபார்மிங் ஆக்டிவிட்டிஸ், அக்ரிகல்ச்சர்ல என்ன பண்ண முடியாது, அவங்களால ஈடுபட முடியாது. ஆனா நம்ம பாக்குறோம், காயினுடைய சந்ததி போன எல்லா இடத்துலயும் செட்டில் ஆயிட்டாங்க.
இப்போ இந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் செய்யறதுனால அவங்க வெண்டாஸா மாறுறாங்க, பிசினஸ் பீப்புளா மாறுறாங்க. பட் இந்த இடத்துல இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவங்களுடைய அறிவுத்திறனால பிசினஸ், பாலிடிக்ஸ், சயின்ஸ், ஆர்ட்ஸ் எல்லாருக்கும் யார் நல்ல எக்ஸ்ட்ரீம் எக்ஸெப்ஷனா வளர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யூதர்கள். அந்த கடைசியா ஒரு டிசிஷன் வர எல்லாமே அவரும் கொலை பண்ணவர் தான். ஆனா என்ன பண்றாருன்னா தன்னுடைய தவறை அவர் ஒட்டுக்கொண்டு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா கேட்காரு. அதே மாதிரி சபையானது நிறைவடைந்து முடிஞ்ச உடனே புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படும் பொழுது மீதியா இருக்கக்கூடிய யூதர்கள் தன்னுடைய தவறு ஒப்புக்கொண்டு நாம என்ன பண்ணிருக்கோம், ஆண்டவரை கொண்டு மேசியாவை என்ன பண்ணிட்டு போறாங்க, ஏற்றுக்கொள்ள போறாங்க. அதுதான் நம்ம பார்க்கிறோம். எப்போ தாவீதின் குடும்பத்தார் மீதும் எருசலேமின் குடிகளின் மீதும் கிருபையினாலையும் விண்ணப்பங்களாலையும் ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து ஒருவர் தன் ஒரே பேரனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவர் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துதிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து. எவ்வளவு பெரிய தேவனை மறைச்சு வச்சிருக்காரு காயினுடைய லைஃப். அது பாருங்க, இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதாமுக்கு காயின் வழியே வரக்கூடிய 7வது சந்ததி தான் யாருன்னு பாத்தீங்கன்னா லாமேக்கு. ஆதாமுக்கு சேத்தினுடைய வழியில 7ஆம் தலைமையில வரவர் தான் ஈனோக்கு. அப்படின்னா எனக்கு ஈனோக்கும் லாமேக்கும் சமகாலத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க தெரியுது. இந்த ஈனோக்கை பத்தி ஸ்பெஷல் ப்ராபஸி நமக்கு எங்க இருக்குது, யூதா நிருபத்திற்கு நம்ம அடிக்கடி என்ன பண்ணிருப்போம் வாசிப்போம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஈனோக்கு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. கர்த்தர் தம்முடைய 1000 ஆகிய பரிசுத்தவான்களோட வந்து என்ன பண்ண போறாங்க, நியாயம் தீர்க்க போறாரு. அப்படின்னா இந்த ஈனோக்கு யார் அடையாளப்படுத்துறாரு, எப்படி யார் அடையாளப்படுத்துறாரு பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஈனோக்கு. இந்த ஆதாம் எந்த ஆதாமுக்கு ஒரு பேரலா இருக்காங்க, 2ஆம் ஆதாம். 2ஆம் ஆதாம் யாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு 7ஆம் தலைமுறை யாரு, 7ஆம் கால சபை ஆகிய ஈனோக்கு. இப்ப என்ன தீர்க்கதரிசனம் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் என்ன பண்ண போறாரு, வந்து கிங்டம்ல ஜட்ஜ்மென்ட் பண்ணுவோம். அதே ஈனோக்கு மரணத்தை காணாதபடி என்ன பண்ண போறாரு, எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே மாதிரி நாமளும் மறித்தோம்னா இவன் பொழுதுல மறுரூபமாக போறோம். இதே சமகாலத்துல லாமேக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு. எங்க, இஸ்ரேல் தேசத்துல. யார் அந்த லாமேக்கு அடையாளப்படுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீதியா இருக்கக்கூடிய யூதர்கள் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவென்ச்சுவலா மேசியாவை அங்கீகரிப்பாங்க. தன்னுடைய தவற லாமே ஒப்புக்கொண்ட படிக்கும் ஸ்டேஜா இருந்துச்சு. பட் ஒட்டுமொத்த யூத சரித்திரத்தை எடுத்து வச்சிருக்க தேவன் தாயினுடைய லைஃப் உள்ள தேவன் என்ன பண்ணிருக்காங்க. ரொம்ப ஃபெமிலியரான ஸ்கிரிப்சர் தான். நம்ம ஃபெலோஷிப்ல எல்லாம் நிறைய நம்ம படிச்ச ஸ்கிரிப்சர். அதை பேஸ் பண்ணி இப்ப நம்ம பார்க்க போறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் படிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிக்கிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். ஏதோ புதுமை என்று அப்படின்னு என்ன சொல்றாரு, பிரியமானவர்களே. யாருக்கு பிரியமானவர்களே, நாம தான். உங்களை சோதிக்கும்படி. இப்போ உங்கள் நடுவில், நம்ம நடுவில் எது பற்றி எரியுதா, அக்னி எரியறது குறித்து ஏதோ இங்கிலீஷ் அழகா இருக்கும், அழகா இருக்கும். Think it's not strange. எது ஸ்ட்ரேஞ்சா நினைக்காதீங்க. உங்கள் மத்தியில வரக்கூடிய உபத்திரவங்களை என்ன யோசிக்காதீங்க. முதல்ல ஸ்ட்ரேஞ்சா யோசிக்காதீங்கன்றாரு. இப்படி எழுதுறாருனால நம்ம எப்படிதான் யோசிப்போம். ஸ்ட்ரேஞ்சா இருக்குதேப்பா. ஏன் இது எழுதியிருக்கிறாரு பாத்தீங்கன்னா பேரு ஏர்லி கிறிஸ்டியன்ஸ், ஆதிகால கிறிஸ்தவர்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணா ரொம்ப பிளஸிங் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இந்த இடத்துல அது மட்டுமேவா, அதோட கூட எதுவும் வரும், எது மேண்டேட்டரி, பாதங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேண்டேட்டரி. சோ அப்படின்னா இந்த இடத்துல எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தவறினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா உபத்திரவமும் பாதங்களும் வந்தே. சோ அப்படின்னா பேரு இந்த இடத்துல சகோதரர்களுக்கு என்ன புரிய வைக்கணும் விரும்புறாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்குள்ள வரும்போது ரொம்ப புதுமையா என்ன பண்ணிடாதீங்க, ஸ்ட்ரேஞ்சா தெரிஞ்சிடாதீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதங்கள் வரும்போது ரொம்ப நம்ம பிளஷிக் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம், தேவனே உங்களுடைய ஊழியக்காரன் எனக்கு மட்டும் ஏன் எல்லா கெட்ட விஷயம், why all bad things happen to me? எல்லாமே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ஸ்ட்ரேஞ்ச்
சேஞ்சா இருக்குது. பட் பேதுரு இந்த இடத்துல நம்ம புரிய வைக்க விரும்புறாரு, இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும்னா இது தேவையான அனுபவம். அவரே அதை என்ன பண்ணியிருக்காரு, வாங்கி எப்படின்னா வரும். நம்ம நேரம் ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் வரலையா, நம்ம கிட்டதான் கேட்கறேன் சொல்லலாம். அதுதான் என்ன வருதுன்னு கேட்கிறேன். புரியல, சோதனை தான் கேட்கிறேன். சோர்வு வருது, யாருங்கள் வெரி குட். எக்லிஷியா வரும்போது பிரேக் இல்ல ரொம்ப பெருசா இருக்கு. அப்படின்னா சம்டைம் நீங்க சொன்ன மாதிரி பிசிக்கல் டிஃபிகல்டிஸ் வரலாம், கஷ்டம், வியாதிகள் என்ன பண்ணலாம், உடனே என்ன ஆகும், நமக்கு ஸ்ட்ரேஞ்சா என்ன ஆகும், வியாதி வந்து என்ன பண்ணிடலாம், வியாதி வந்து என்ன பண்ணலாம், அவ்வளவுதான். எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு என்ன ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த காலத்துல 2 years முன்னாடி ஆஸ்திரேலியால இருந்து பிரதர் ஆடம் கோபிஷ்னு ஒரு பிரதர் வந்து டிஸ்கஸ் பண்ணாரு. அவர் சப்ஜெக்ட் எடுத்து முடிச்சதுக்கு தான் பிரதர் இன்ஃபர்மேஷன் சொன்னாரு. ஆக்சுவலா வந்து அவர் கேன்சர் பேஷண்ட், கீமோதெரபி பண்ணிட்டு வந்து என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, மறுநாளே வந்து பிரதர் வந்து இவ்வளவு எந்தூசியாஸ்டிக், எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பிரதர் ஸ்டேஜர் தான் இருக்கும். பட் தேவன் அனுமதிச்சா அது புது சிருஷ்டியுடைய வளர்ச்சிக்கு பிரதர் என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காரு. சில சமயத்துல நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸ் உடனே நமக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரேஞ்சா யோசிப்போம், ஏமா நடக்குது, எங்க மட்டும் நம்ம ஃபேமிலி மட்டும் ஒரு பக்கத்துல நம்ம சகோதரத்து ஃபேமிலி நல்லா என்ன பண்றாங்க இருக்காங்க. சம்டைம்ஸ் கம்பேரிசன் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒய் சில சமயம் நம்ம கூட வரக்கூடிய அனுபவங்கள் இமோஷனலி ரெண்டரிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதாவது உணர்வு பூர்வமா நம்ம காயப்படக்கூடிய அனுபவங்களா என்ன பாருங்க. சில சமயத்துல அந்த அனுபவங்கள் எங்குமே கூட வரும், இக்லிஷாக்குள்ளேயே வரும், இக்லிஷா மத்தியுமே கூட என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும். என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், வருதா வரலையா, வருது, என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகா பிரதர் எழுதியிருக்காரு. பட் ஆல் ஆஃப் திஸ் மஸ்ட் பி அண்டர்ஸ்டுட். இந்த எல்லா அனுபவங்களும் புரிந்து கொள்ளணும். இது யாரால் அனுமதிக்கப்பட்ட அனுபவம், பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலும் நம்முடைய விசுவாசத்தை நிரூபிப்பதற்கான அனுபவம். அப்படின்னா இந்த இடத்துல ஒன்ஸ் நம்ம பார்த்து புரிந்து கொண்ட உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன ரீதியா அதை ஏற்றுக்கொள்ள என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா தயாராகணும். அது வினோதமா பார்க்க கூடாது, இது தேவை, இந்த அனுபவம் வேணும், நல்லது. ஏன் யூஸ் நல்லதான், மத்தியில் இருக்கக்கூடிய யூஸ் நல்லதான். தேவன் அனுமதிச்சாருன்னா அது என்னதுதான், ஏன் நல்லது, ஏன்னா அந்த அனுபவங்கள் தான் நம்ம யார மாதிரி மாத்துது. 1 Corinthians 13ஆம் அதிகாரத்துல வரதெல்லாம் நம்ம லைஃப்ல செஞ்சாதான் சபையா பார்க்க முடியும். கரெக்டா? நாம அதை செய்யறதுக்கு என்ன பண்ணிருக்கோம், வந்திருக்கோம். செய்யலாமா, செய்யலாமா, செய்யலாம், செய்யாதீங்க பரவாயில்ல, என்ன பண்ணிக்கலாம், கஷ்டம் மாட்டோம். அதுல உதாரணத்துக்கு அன்பு சகலத்தையும் சகிக்கும். அப்ப சகிக்கும்ன்றத நம்ம காக்கணும், சகலத்தையும் சகிக்கணும்னா நம்ம லைஃப்ல தேவன் என்ன சூழ்நிலை அனுபவிச்சாகணும், சகிக்கவே முடியாத சூழ்நிலையா இருக்கணும். அதை அனுபவிச்சாங்க நம்ம என்ன பண்ண முடியும், அன்பு சகலத்தையும், அன்பு சகலத்தையும் நம்பும். அப்படின்னு என்ன அர்த்தம், நம்பும். என்ன நம்பணும், சகோதரர் நம்பணும். எப்படி நம்பணும், எப்படி நம்பணும், புரியல.
அப்படி கேட்கலாங்க. பிரதர்ஷன் நம்பணும் அப்படின்னு சொல்லும் போது தெரியுது இந்த சகோதரனை என்ன பண்ணவே முடியல, நம்பவே முடியாதுங்க. இவரே எப்படி நம்ப சொல்றீங்க? இந்த சூழ்நிலை வருதா வரல? எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் பிரதர்ஷன் இருக்கிறாரு. கரெக்டா 1000 முறை நாம சகோதரத்தை என்ன பண்ணுங்க நம்பிருங்க. ஆனா அதனால என்ன கூட வர முடியாது, ஏமாற்றம் கூட வரும். பரவாயில்ல, என்ன பண்ணிருக்க, ஏமாந்து. ஆனா ஏமாந்து கூட போயிருக்க, எது பண்ணாம இருக்காதீங்க. ஏன்? அந்த சகலத்தையும் நம்பும் அப்படின்னா அந்த சகலத்தையும் தாங்கும் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? அப்ப என்ன சூழ்நிலை வரணும்? பார்க்கவே அப்போ சொல்றோமா இல்லையா? இப்போ ஒரே ஒரு கொஸ்டின், இதெல்லாம் வந்தா ஸ்ட்ரேஞ்சா யோசிச்சுக்கிட்டு இது ஏன் அப்படி நடக்குது, நமக்கு ஏன் இப்படி வருதுன்னு யோசிக்கலாமா? இல்ல இப்ப வரலாம், வேணுமா வேணாம் வரலாம்? சகிக்கவே முடியாத சூழ்நிலை வேணுமா, தாங்கவே முடியாத சூழ்நிலை வேணுமா, நம்பவே முடியாத சூழ்நிலை வேணும். இது இல்லைன்னா என்ன ஆக முடியாது, சபையே முடியாது. சபைக்குரிய கேரக்டர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மாதிரி மாற முடியாது. அதனாலதான் பிரதர் ரசல் அழகா என்ன எழுதியிருக்காரு பாத்தீங்கன்னா, it is reasonable that God should test severely the faith and love of those invited to be joint hands with his son. அப்படின்னா தேவன் கிறிஸ்துவோட கூட உடன் சுதந்திரமாக மாறுவதற்கு அழைக்கப்பட்ட நம்மள சிவியரா டெஸ்ட் பண்றது ரீசனபிள் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நேர்மையா இருக்கிறாங்க, கடைசி சொட்டு இருக்கிறது தேவன் என்ன பண்றாங்க தீர்மானிக்கிறார். அப்படி யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எதாவது இருக்காரு 1-6-3 ஆண்டவரை உயிர்த்தெழுத்துக்கே தேவன் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. சிவியரா என்ன பண்ணிருக்காரு, டெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா நமக்கு லைஃப்ல நடக்கிறது என்ன பண்ணணும்னா அக்செப்ட் பண்ணணும். அதே சமயத்துல ஒருவேளை அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சோதனைகள் வரும் நம்ம ஏற்றுக்கொள்ளலன்னு வச்சுக்கோங்களேன், என்னவாயிருமாமா தேவனுடைய டிசைனை நம்ம என்ன பண்ணல, அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்படின்னா அழகா ரீபிரின்ஸ் பாயிண்ட் அப்புறம் எழுதியிருக்காரு, தேவனுடைய பிள்ளைகள் அவங்க சோதனைகள் அவங்க மத்தியில அது எவ்வளவு கடினமான சோதனை வந்தாலும் எப்படி யோசிக்கூடாதா, ஸ்டேஜா யோசிக்கூடாதா? ஏன்னா நம்மளுடைய அழைப்பினுடைய கண்டிஷன்ல என்ன அப்படின்னு பார்த்தா இது பார்த்தா இருக்கு. அப்படின்னா ரட்சிப்பின் அதிபதியே தேவன் இப்படிதான் சோதிச்சிருக்காரு. அப்படி சோதிச்சுதான் அவர் உயிர்த்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நாம அப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப ஏற்பட்ட சோதனைகள் வரும்போது நாம் என்ன பண்ணிக்கூடாது. அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில சம்டைம்ஸ் டெஸ்டிமோனி மீட்டிங்ஸ் அவசியம். அந்த டெஸ்டிமோனி மீட்டிங்ஸ்ல தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இன்னொரு ஸ்டேட்டுக்குரிய நாம சில சமயத்தில் நாம் இருக்கக்கூடிய பிரச்சனை ஓவர் நினைச்சிருக்கோம். இந்த இன்னொரு ஸ்டேட் கூட அவருடைய அந்த பரிசுத்தமான தன்னுடைய சூழ்நிலையை பகிர்ந்து தான் தெரியும். என்னவே இல்லை, அவர் பெயர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லைன்ற ஒரு ஃபீல் நமக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்டிமோனி மீட்டிங்ஸ் கொடுக்கும். அப்ப என்ன பண்ணலாம், லைஃப்ல கஷ்டங்கள் சோதனைகள் அது எங்கீஷா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், ஒர்க் பிளேஸ் ஆகட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், ஸ்டேஜா யோசிக்கலாமா? இல்ல இல்ல தேவன் அனுமதிச்சிருக்காருனா இது நம்ம கர்த்தருடைய சாயலுக்கு நம்ம என்ன பண்ணுறதுங்க வழி இருக்குது. அதுக்காக தான் நம்ம இந்த ட்ரூத்ல வேற எதுவுமே ஓகே. இப்ப அடுத்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங் பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ரேஞ்ச் திங் பைபிள் இருந்து இல்ல, சர்ச் ஹிஸ்டரியில இருந்து என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்பு சகோதரர் பார்க்கிறோம், நம்முடைய மூத்த சகோதரர் பார்க்கிறோம். மூத்த சகோதரர் ரசல் கிடையாது, அவருக்கும் முன்னாடி வாழ்ந்தவர் ரிஃபார்மர் வில்லியம் டிண்டேல். 500 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய அன்பு சகோதரர் என்ன பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா வாழ்ந்திருக்காரு. ஆக்சுவலா லூத்தர் வாழ்ந்த காலங்களில் இவர் வாழ்ந்தார். லூத்தர் ஜெர்மன் மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இவர் பைபிள் என்ன பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா வில்லியம் டிண்டேல் இங்கிலீஷ்ல என்ன பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு நல்லா தெரியல, இந்த இடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணாலே என்ன வரும், பிரச்சனை பாடங்கள் பாத்தீங்கன்னா கூடவே வரும். சோ அந்த மாதிரி தான் பிரதர் வில்லியம் டிண்டேலுக்கு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துச்சு. அவர் ஃபர்ஸ்ட் எடிஷனை டிரான்ஸ்லேட் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணும்போது அவருடைய எதிரிகள் பயங்கரமா தடை பண்ணியிருக்காங்க. அப்படி தடை பண்ணும்போது அந்த தடையெல்லாம் மீறி 2000 காப்பி பிரிண்ட் பண்ணிட்டாரு. யாரு? வில்லியம் டிண்டேல் பிரிண்ட் பண்ணிட்டாரு. பைபிள் கைக்கு போகுது. இவங்க என்ன புத்திசாலித்தனமா பிளான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 காப்பியை நம்மளே வாங்கிட்டா
புரிஞ்சுங்க நான் சொல்றது? அது யாருக்கு என்ன ஆகாது, போகாது அப்படின்னு என்ன பண்றாங்க, பிளான் பண்றாங்க. பட் அவங்களால எல்லா காப்பியும் வாங்க முடியல. பட் ஓவரால் மேக்சிமம் நம்ம காப்பீஸ் என்ன பண்றாங்க, வாங்கிட்டாங்க. யாரு எதிரிகளே என்ன பண்றாங்க, வாங்கிட்டாங்க. அதை வாங்குறது, அவங்களே வாங்குறதுக்கு ஹியூஜ் அமௌண்ட் என்ன பண்றாங்க பாருங்க. பட் அதுவே பிளஸிங்க யாருக்கு மாறிடுச்சு, இந்தியாவுக்கு மாறிடுச்சு. ஏன் தெரியுமா, செகண்ட் எடிஷன் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சு. அந்த செகண்ட் எடிஷன் இன்னும் மோர் தென் 2000 காப்பீஸ் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகுது. பட் அவங்க சத்துருக்கள் கிட்ட இருந்து தப்பிப்பதற்காக என்ன பண்றாங்க, இங்கிலாந்துல இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தப்பிச்சு போறாங்க. தப்பிச்சு போயிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து ஒரு வழியா பிரிண்ட் எல்லாம் முடிச்சு இந்த செகண்ட் எடிஷனை என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா எங்க அனுப்பணும் பிளான் பண்றதா இங்கிலாந்து. சோ இங்கிலாந்துக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுப்புறாங்க, டாக் பண்றாங்க. டாக்னா இந்த கப்பலில் என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் ஏற்றாங்க. அப்படி ஏற்றுமதி யோசிப்பாங்க, அவர் யோசிப்பாங்க இங்கிலாந்துல இருந்து அதை ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் எடிஷன் ஒரு போய் சேராம திரும்பி அங்கிருந்து தப்பிச்சு வந்து எங்க அப்பெல்லாம் பிளைன்லாம் இல்லை, யோசிப்பாங்க கப்பல் பயணம் தான். அங்கிருந்து வந்து திரும்பி ஒரு வழியா பிரிண்டிங்லாம் முடிச்சு இவ்வளோ ப்ரூஃபீடிங் இவ்வளோ விஷயம் பைபிள் டிரான்ஸ்லேட் சாதாரண விஷயம் எல்லாம் முடிச்சு ஒரு வழியா என்ன எங்க போய் போகுது, நம்முடைய சகோதரர் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய சகோதரர்கள வில்லியம் சிண்டேல் இங்கிலீஷ் வெர்ஷன் என்ன அப்படின்னா போகும்போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு பெரிய பிளஸிங்கா இருக்கு என்ன பண்ணிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கப்பல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டிராவல் ஆகுது. அன்பார்ச்சுனேட் மாபெரும் புயல்னால கப்பல் கவுந்து 2000 காப்பியும் என்ன ஆயிடுது, கப்பல் கடலுக்கு என்ன வேஸ்ட் ஆகுது, கம்ப்ளீட் டிஸ்ட்ராய். பார்க்கும்போதே நமக்கு எப்படி இருக்கு, கரெக்டா? என்ன கேள்வி, ஏன் நீங்க திங்க் பண்ண தீபம் வந்து என்ன பதில் என்ன பண்ண போறாரு, ஏன் அப்படி நடந்துச்சு கேட்டீங்கன்னா பதில் இல்லை. ஏன் நடந்துச்சு இந்த சப்ஜெக்ட் இருக்கு, டேவிட் ஸ்டீன் சொல்றேன். நீங்க இப்ப டேவிட் ஸ்டீன் எதிர்பார்ப்பீங்க என்ன பதில் சொல்ல போறாங்க, ஆனா பதில் கேட்கிட்ட உண்மையாவே இது ஏன் அப்படி ஆச்சரியமே இல்லை இருக்குமே, பதில் இல்லை. ஆனா பதில் சொல்ல முடியாது, நமக்கு தெரியல ஏன் தேவன் இதை அனுமதிச்சாருன்னு. பட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், தேவன் அனுமதிக்கக்கூடிய ஒவ்வொரு காரணம் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அனுபவமும் எதுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கா, கிறிஸ்துவனுடைய குணாதிசய வளர்ப்பு, யாருடைய கேரக்டர் வளர்ந்தாங்க, இது யாருக்கான ஒரு விஷயம், அது திங்களுக்கான அனுபவம். அப்படின்னா இந்த இடத்துல ஒவ்வொரு அனுபவங்களும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய கிறிஸ்துவனான கேரக்டர் வளர்ப்பதற்காக தான். சம்டைம்ஸ் அவர் யோசிக்கலாம் திங்களுக்கு எப்படி இருந்திருக்கு இந்த இடத்துல, எப்படி நடக்கலாம், ஏன்னா எவ்வளவு எக்ஸ்ட்ரீமான ஒரு பிரயாசப்பட்டிருக்காங்க. ஒருவேளை ஒரு ஜபத்தில் இப்படி வச்சிருக்கலாம், தேவனே ஏன் எங்களுக்கு அனுமதிச்சிருப்பீங்கன்னு தெரியல, பட் நான் நம்புறேன் இது ஒரு நல்ல காரணத்துக்காக என்ன பண்ணிருப்பீங்க, அனுமதிச்சிருப்பீங்க. பட் இந்த ஒரு அனுபவம் இன்னும் திண்டேல யாரும் சாதிச்சிருக்கோம், தேவனை சார்ந்து இருக்கும். சம்டைம்ஸ் ஒருவேளை தெரியல, நமக்கு டீட்டெயில் ஜட்ஜ் பண்ண முடியாது, ஒருவேளை கொஞ்சம் ஓவர் தெளிவு எடுத்துருந்தா அவருக்கு அவரே தெரியாது. பட் ஒரு விஷயம், இந்த மாதிரி அனுபவங்கள் இன்னும் யாரையே சார்ந்து செய்யும், தேவனையே சார்ந்து செய்யும். இது அப்படியே நம்ம அனுபவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சில சமயத்தில் தேவனுடைய பிளான் செய்யறதுக்கு நாம ஒரு பிளான் போடுவோம். சூப்பரா ஹார்வெஸ்ட் என்ன பண்ணலாம் செய்யலாம், சூப்பரா எல்லாத்தையும் நோட்டீஸ் கொடுக்கலாம், ஆள் இருக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா மொத்த பிளானுமே கொலாப்ஸ் ஆகி நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் என்ன வர. ஏன் தேவன் அப்ரூவே பண்ணல, ஏன்னா தேவனுக்காக என்ன பண்ற இந்த ஊழியத்தை செய்யறோமே அப்படின்னு. பட் யோசிக்கலாம், எப்படி வில்லியம் சிண்டேல் நடந்ததோ தேவனுக்கு நம்முடைய வெளிப்புற ஊழியங்கள் வெளிப்புறமா நம்ம நிறைய வேலை நல்லதுதான், அதெல்லாம் செய்யணும் தான், இதான் இது காரணம் இருக்கும். பட் அதை விட தேவனுக்கு விஷயமே கிடையாது. எது தேவனுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய குணாதிசய வளர்ச்சி தான் பெருசு. அப்படின்னா நம்ம எதை இங்க டெவலப் பண்ண வளர்க்கக்கூடியவர்களா இருக்கணும் பாத்தீங்கன்னா நம்முடைய பொறுமை பிளஸ் கான்பிடன்ஸ். யாருமே
தேவனுக்காக நம்ம காத்திருக்கிறதுல எதுல நான் ஸ்ட்ரேஞ்சா நடக்கலாம், வித்தியாசமா நடக்கலாம், நம்ம பிளான் கொலாப்ஸ், யோசிக்கிறது கொலாப்ஸ், என்னவா கொலாப்ஸ் ஆகலாம். பட் தேவன் ஏதோ நன்மைக்கு என்ன பண்ணிருக்காரு, செஞ்சுட்டு இருக்காருங்கிற ஒரு திங்கிங் நமக்குள்ள இருக்கணும். அப்படின்னா இப்ப நம்ம மத்தியில நடக்கிறது பெரிய விஷயமே எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகா பிரதர் டேவிட் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. The hidden development of Christ within each of us is the most important work happening to the church today. அப்படின்னா சபையில இப்ப நடந்துட்டு இருக்கிறது பெரிய வேலையே எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு தனி நபர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு மறைமுகமான வளர்ச்சி நடந்துட்டு பாருங்க, கிறிஸ்துக்குள்ளான வளர்ச்சி. அதுதான் தேவனுக்கு பெருசு. அப்கோர்ஸ் நம்ம வெளிப்புறமா செய்யக்கூடிய பெரிய விஷயங்கள்லாம் நல்லதுதான். பட் அதோட இதுதான் நம்மளுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் என்ன பண்ணுங்க, உறுதிப்படுத்தும். உதாரணத்துக்கு நம்ம தேவனுக்காக பெரிய பெரிய கன்வென்ஷன்ஸ் பண்ணலாம், நிறைய நம்ம செய்யலாம், ஃபைன். பட் அதான் எல்லாத்தோட இதுதான் முக்கியம். தேவன் எப்படி பார்க்கறதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஓகே இது கோயம்புத்தூர் எக்ஸிபிஷன், ஓகே இது வெள்ளூர் எக்ஸிபிஷன், ஓகே இது வந்து மதுரை எக்ஸிபிஷன், இப்படிலாம் எப்படி இண்டிவிஜுவல் தனிப்பட்ட ஓட்டம், சபையா அழைக்கப்பட்டிருக்கோம். இது என்னது, இது ஒரு கேதரிங். அப்படின்னா தேவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம தனி நபரா இந்த ஓட்டத்துல சபையா எப்படி ஓடி முடிக்கிறோம். It doesn't care. அவருக்கு கேரே கிடையாது. எது பெரிய விஷயம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, இப்படி தேவன் ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்றது, எதுவுமே டீல் பண்றது, இண்டிவிஜுவலா என்ன பண்றாங்க, டீல் பண்றாங்க. அதனால தேவனுக்கு எது கொலாப்ஸ் பெரிய விஷயம் கிடையாது. எது அவருக்கு கொலாப்ஸ் கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளும் வளரக்கூடிய அந்த ஒரு வளர்ச்சி இருக்கு பாருங்க, புது சிருஷ்டி வளர்ச்சி, அது கொலாப்ஸ் ஆகாது. அதுதான் தேவனுடைய பிளானே. ஏன்னா இப்ப அவங்க தேர்ந்தெடுத்து முடிச்சாதான் உலகத்திற்கான லட்சியப்படுத்திட்டு போகணும். அதை தவிர்த்து வேற எதுவுமே பெரிய விஷயமே என்ன பண்ணீங்க இந்த இடத்துல இல்ல. He doesn't care. எது நடந்துட்டாங்க, He doesn't care. உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், உதாரணத்துக்கு டிவைன் அரேஞ்ச்மெண்ட் எடுத்துக்கலாம். நாம டிவைன் அரேஞ்ச்மெண்ட்ல பல அவுட்புட் வரலாம், ஒரு தேர்ந்தெடுக்கப்படலாம் போலாம். பட் அந்த இடத்துல தேவனுக்கு எது முக்கியம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, என்ன ரிசல்ட் முக்கியம் கிடையாது. எது முக்கியம் தேவனுக்கு, அந்த சூழ்நிலையில ஒரு கேரக்டர் அவுட்புட் வருது. அதான் தேவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, உன்னிப்பா கவனிக்கணும். சோ கடைசியா கடைசி ஸ்டேஜ் உள்ள வரணும். 1 Samuel 4ஆம் அதிகாரத்தை ரெக்கார்ட் பண்ண நீங்க வீட்டுல படிங்க ஃபுல்லா போய். ஆக்சுவலா பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா சண்டை. அதுல 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நம்ம வாசிக்கும் போது, பெலிஸ்தியர் இஸ்ரவேலரை தாக்கும் பொருட்டு தயாரானார்கள். போர் துவங்கியது. பெலிஸ்தியர் இஸ்ரவேலரை தோற்கடித்தார்கள். யார் தோற்கடிச்சிருச்சு? பெலிஸ்தியர் இஸ்ரவேலரை தோற்கடித்தார்கள். இஸ்ரேல் சேனையில் உள்ள 4000 வீரர்களை பெலிஸ்தியர் கொண்டனர். ஒருத்தர் எத்தனை பேர் கொண்டாங்க? 4000. இமேஜின் பண்ணி பார்க்கணும் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு. இப்ப உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்க திடீர்னு நமக்கு ஒரு சூப்பர் ஐடியா வருது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தேவனுடைய ஜனங்க தானே, நமக்கு இப்ப என்ன தேவை இருக்கும், திடீர்னு அங்க இருக்கக்கூடிய யாருக்கு பிரைட் ஐடியா வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம என்ன பண்ணலாம், சீலோல இருக்கக்கூடிய ஆத்மாந்த கவர்மெண்ட் சந்தைக்கு என்ன பண்ணிடலாம், எடுத்துட்டு வந்துட்டோம்னா, மோசே ஆத்து வச்சுதான் என்ன பண்ணாரு, யார் வீழ்த்தினாரு, எதிரிகளை வீழ்த்தின மாதிரி நாம என்ன பண்ணிடலாம், வீழ்த்திடலாம் பிளான் போட்டாங்க. உடனே ஒரே சொந்தம். சோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளியரா இந்த இடத்துல முன்னாடி விட ரொம்ப மோசமா. அதுதான் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எனவே பெலிஸ்தியர்கள் கடுமையை சண்டையிட்டு இஸ்ரவேலை தோற்கடித்தனர். ஒவ்வொரு இஸ்ரவேலர்களும் தங்கள் முகாமிற்கு ஓடினார்கள். இது இஸ்ரவேலுக்கு படுதோல்வி இருந்தது. சாதா தோல்வி இல்லை, படுதோல்வி. ஏன்னா 30,000 இஸ்ரவேலர்களும் கொல்லப்பட்டனர். பெலிஸ்தியர் தேவனுடைய பரிசுத்த பெட்டியும் எடுத்து வந்து ஓப்பையும் பிணகாசையும் கொண்டிருக்கிறது. ஓத்தல் மட்டும் இல்லை, இப்போ என்ன ஆயிடுச்சு, ஓப்பி பிணகாசம் காலி. ஏற்கனவே பசங்க 30,000 பேர் போன வாட்டினா உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போகாத முன்னாடி 4,000 பேர் தான். இப்ப எடுத்துட்டு போயிட்டு எத்தனை பேருங்க, 30,000 பேர் எடுத்துட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மேல உடன்படிக்கை பெட்டியை வரைக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு இஸ்ரேலும் என்ன யோசிப்பாங்க,
எப்படி யாவே தேவன் இவ்வளவு பெரிய புனிதமான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போக அனுமதிச்சார். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. பட் ஆன்சர் ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தேவனுடைய டீலிங்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரேல் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இது ஒரு லக்கி சாம்பா நினைச்சிட்டாங்க. எதை உடன்படிக்கை இதை திரும்ப வச்சா இந்த பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். என்ன பண்ணிருக்கு ஆக்சுவலா என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த விசுவாசமே இல்லை இஸ்ரேலுக்கு. என்ன பண்ணிருக்குன்னா, முழங்கால் பண்ணிட்டு யாவே தேவடைய ஏன் கொடுக்க மாட்டேங்க, உங்களுக்கு புரியுது எங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னு, நான் நீங்க மாத்திக்கிறோம், நீங்க மன்னிச்சுங்க, உங்க தேசத்தை காப்பாத்துங்க, உங்கள் மீது முழு விசுவாசத்தை என்ன பண்றாங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லாம கம்ப்ளீட்டா கரெக்ட் ஆகி தேவனை நம்பிக்கையே போய் ஒரு லக்கி சாப்பா என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா வச்சுனால உடன்படிக்கை பற்றிய மாபெரும் தோல்வி. இப்ப என்ன ஆச்சுன்னா 7 மாசத்துக்கு போயிடும். யாரு அங்க போனா அது அவங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எப்ப தயவு என்ன பண்ணிருக்கீங்க எடுத்துட்டு போங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க. இதெல்லாம் என்ன தேவை பண்ணாங்க, ஏன் அமைச்சாரு ஏன்னா இந்த இன்சிடென்ட் பார்க்கும்போது எப்படி இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. இந்த இன்சிடென்ட் பார்க்கும்போது ஏன் போய் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துலயும் மாபெரும் தீர்க்க தரிசனம் பார்க்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நியாயப்பிரமாண உடன்படிக்கை எதை அடையாளப்படுதுன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் இருந்த தேவனோடு அவர்களுக்கு இருந்த அந்த தேவனுடைய பிரசன்ஸ் அவங்க கிட்ட இருந்துச்சு இல்லையா, அந்த தேவனுடைய பிரசன்ஸ் அடையாளப்படுத்துது. இப்போ நியாயப்பிரமாணம் அதாவது உடன்படிக்கை பற்றி அவங்க கிட்ட இருந்து ரிமூவ் பண்றது எதை அடையாளப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய பிரசன்ஸ் அவங்க கிட்ட இருந்து என்ன ஆயிடுச்சுங்க, ரிமூவ் ஆயிடுச்சு. ஏன் ரிமூவ் ஆச்சாங்க, விசுவாசமே இல்லை. அதே மாதிரி 1ஆம் நூற்றாண்டிலும் அவங்க கிட்ட விசுவாசம் இல்லாததுனால, ஆண்டவர் அவங்க ரிஜெக்ட் பண்ணதுனால தேசத்தையே தேவன் என்ன பண்ணிடுறாரு, தள்ளிவிட்டு தேவனுடைய பிரசன்ஸ் அவங்க கிட்ட என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. எவ்வளவு நாள் போச்சாங்க, 7 மாசம் போச்சு. அந்த 7 மாசம் எதை அடையாளப்படுத்துது இந்த இடத்துல, அந்த பேரலா 7 கால சபையின் கால பகுதியாக தேவன் இஸ்ரேல் கூட இப்ப என்ன பண்ணல, அவருடைய பிரசன்ஸ் இல்ல. ஆனா எப்ப ரிட்டர்ன் ஆக ஆரம்பிக்குது, 7ஆம் மாசத்துல என்ன ஆகுதுன்னா ரிட்டர்ன் ஆக ஆரம்பிக்குது. அது புரியும் பொழுது அதே மாதிரி 7ஆம் கால சபையின் காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஃபேவர் என்ன பண்ண ஆரம்பிக்குது, வர ஆரம்பிக்குது. அது கடைசியா புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படுறது வரைக்கும் போய் என்ன முடியும். பட் ஆனா மோசேயின் காலத்துல நியாயப்பிரமாண உடன்படிக்கை பெற்று எத்தனை பொருட்கள் இருந்துச்சுங்க, 3 இருந்துச்சு. ஆரோனி துளித்த போல், மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், கற்பலகை. பட் ஆனா நம்ம பார்க்கணும், சாலமோன் தேவாலயத்துல திரும்பி வரும் பொழுது அது வைக்கும் பொழுது அதுக்குள்ள 2 கற்பலைகளே அல்லாமல் அதுல வேறொன்றும். அப்ப ஒரு விஷயம் என்ன புரியுது, நமக்கு ஸ்கிரிப்சர்ஸ் இல்ல டைரக்டா. பிரதர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு கெஸ் பண்றாரு. அந்த பொருள் எடுக்கணும்னா எந்த இஸ்ரேலாலும் என்ன பண்ண முடியாது, அதை செய்ய முடியாது. நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்ன பண்ணிக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவங்க ஒருவேளை எடுத்துக்கலாம். அப்ப யார் எடுத்துக்கணும், ஒருவேளை பிலிஸ்தீன்கள் என்ன பண்ணிருக்காங்க, அப்ப அதை எடுத்துருந்தா இப்ப பேலன்ஸ் எத்தனை இருக்கு, 1 தான் இருக்கு. அப்ப போகும்போது எத்தனை இருந்துச்சு, வரும்போது எத்தனை தான் இருக்கு, 1 தான் இருக்கு. அப்படின்னு இது அடையாளப்படுத்துது, இது அடையாளப்படுத்துது. எந்த விஷயத்தை ரொம்ப அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை தேவனுடைய பிரசன்ஸ் இஸ்ரேல் ஜனங்கிட்ட இருக்கிற அடையாளப்படுத்துது. 1ஆம் நூற்றாண்டு அவங்க கிட்ட இருந்து போயிருது. எவ்வளவு காலப்பகுதிக்கு, 7 கால சபையின் காலப்பகுதிக்கு என்ன போயிருது. ஆனா திரும்பி அந்த கற்பனைகள் மட்டும் வருது. விச் மீன் மறுபடியும் ரிட்டர்ன் வரும் பொழுது புது உடன்படிக்கை மட்டும்தான் அவங்க ரிட்டர்ன் வரும். எது அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. ஆரோனின் குறித்துக்கோள் எது அடையாளப்படுத்துது, மாபெரும் ஆசாரியத்துவத்தில் பங்காகக்கூடிய வாய்ப்பு யார் போயிடுச்சு, இஸ்ரேல். மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் என்னதுங்க, டிவைன் நேச்சர், சாகாவுக்குரிய ஆசீர்வாதம் யார் போயிடுச்சு. இப்ப திரும்பி வரும்போது கற்பலகைகள், அந்த கற்பலகைகள் ஏதாவது ஏற்பட்ட புது உடன்படிக்கை, புது உடன்படிக்கை வரும். ஆனா திரும்பி வரும்போது எதுவும் கிடையாது. சாகாவுக்குரிய ஆசீர்வாதமும் ஆசாரியத்துவத்திற்கான ஆசீர்வாதமும் அந்த மாபெரும் சர்ச் கிளாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு போயிடுச்சுங்க, அது யார் எடுத்துக்கிறது,
யார் இருக்கிறது? பிலிஸ்தீனியர்கள். யாரு? புறஜாதிகள். புறஜாதியாக நாம என்ன பண்ணிக்காத சாதாரண வாய்ப்பா, சாதாரண பிளஸ்ஸிங்கா, இவ்வளவு கிராண்ட் திங்ஸ் எல்லாம் தேவன் எதற்கு வச்சிருக்காங்க. சும்மா கொஞ்சம் நிமிஷம் நம்ம மெடிடேட் பண்ணும்போது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்படின்னு எவ்வளவு சாதாரண இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியுது. God's ways are higher than our ways. நம்முடைய வழியெல்லாம் ஒரு வழிக்கு என்ன பண்ணவே முடியாது, நாம கம்பேர் பண்ணவே முடியாது. அப்படின்னா இனி நம்முடைய லைஃப்ல பைபிள் படிக்கும் போது சரி, ஒரு இன்சிடென்ட் படிக்கணும் பைபிள்ல, வை தேவை செய்யலாம், ஏன் இப்படி யோசிக்கணும், டீப்பா டீப் பண்ணணும். அட் த சேம் டைம் பர்சனல் லைஃப்ல இதை அனுமதிக்கும் பொழுது கேட்கணும், தேவன் இப்ப என்ன பண்ணிருக்கோம், இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல பிரேயர் ரொம்ப எசென்சியல் புரிய வருது அப்படின்னா, இந்த இடத்துல தேவன் முன்பாக முழங்கால் படிக்கிட்டு அந்த வெளிச்சத்துக்காக என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஜெபிக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் தேவனுடைய மைண்ட் எப்பவுமே என்ன பண்ணுங்க இருக்குது. அதனால ஒரு விஷயம் பேர என்ன புரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, there is no experience that we have that doesn't have a purpose. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய புது சிருஷ்டியின் ஜீவியத்தில் நமக்கு அனுமதிக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்குல்ல, இந்த ஜீவியத்தை அனுமதிக்கக்கூடிய அனுபவங்கள், இது எந்த அனுபவமும் ஒரு நோக்கம் இல்லாம தேவன் என்ன பண்றது இல்ல. அப்படின்னா கிளியரா தேவன் எல்லா விஷயத்தையும் முழுசா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா செயல்படுறாரு. நம்முடைய ஒரே சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்றா நம்மளும் சரி என்ன பண்ண முடியறதில்ல, புரிந்து கொள்ள முடியறதில்ல. அது என்ன பண்ணி நாம அதை புரிஞ்சுக்கணும்னா புரிஞ்ச அதன்படி என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நம்ம செயல்படணும். அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சா இனி எதனால ஒரே ஒரு ஆப்ஷன் தான், என்ன பண்ணணும், உன் வழியை கர்த்தருக்கு யாருக்கு கொடுத்துடலாம், எதுனா ஃபீல் பண்ணலாமா, எதுனா கவலைப்படலாமா, கஷ்டப்படலாமா, உன் வழி யாருக்கு கொடுத்துருங்க, கர்த்தருக்கு ஒப்புவித்து அவன் மேல் நம்பிக்கையா இருந்து வினோதமான காரியம் யோசிக்காதீங்க, அவரே காரியம் என்ன பண்ணிடுவாரு, வாய்ப்பு பண்ணிடுவார். பொறுப்பையோடு கேட்டு நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். சகோதரர்களே, தேவனுடைய கிருபையினால் வினோதமான காரியங்கள் என்ற தலைப்பிலே ஒரு அருமையான பாடத்தை கேட்டோம். அதற்காக பிதாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளை எடுத்துக் கொள்வோம். சகோதர செய்தியாளர் கொடுத்த அந்த செய்தியில தேவன் சில வினோதமான காரியங்களை செய்யும் பொழுது அது ஏதாவது ஒரு நன்மையை அடங்கியிருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில விரோதமான காரியங்கள் இருந்தாலும் நாம் முற்றிலும் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது நமக்கு அது நன்மையாக மாறும் என்பதை சகோதர செய்தி வரையில் நமக்கு அனைத்தனமாக வசனங்கள் மூலமாக நிரூபித்து காட்டினார்கள். ஆகையால் தேவனுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாமும் அப்படிப்பட்ட காரியங்களில் தேவனுக்கு அர்ப்பணித்து நாம் சபையாக சென்று செல்வதற்கு முயற்சி செய்வோம். இதே தினத்தில் கூட நம்முடைய வந்திருந்து இப்படிப்பட்ட பாடத்தை வந்து நம்முடைய அன்பு சகோதரர் தீபடவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய ஊழியர் பணிகள் இன்னும் சிறப்பாக நடவதற்காக நம்முடைய அனுமதி ஜெபத்திலே அவருக்காக நம்முடைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டு அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் இப்பொழுது இந்த ஆராதனைக்கு நினைவாக நாம் அனைவரும் எழுதி நின்று எத்தனை செல்கள் என்ற பாடலை நாம் அனைவரும் பாடுவோம். அதைத் தொடர்ந்து இந்த ஆராதனைக்கு நினைவு ஜெபத்து வேலையில் இருந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பீஸ்வரர்கள் அன்பரசன் நம்முடைய இருப்பார்கள். அதற்கு குறிப்பாக இந்த ஆராதனை நிறைவேறும். பின்பு ஒரு 15 நிமிடம் தீர்ப்பை விடப்படும். அதுக்கு அடுத்ததாக அடுத்த சிந்தனை ஆரம்பிக்கும் என்பதை உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம்.
ஜெபம் செய்வோம். பல்லவத்திலே வீட்டிலிருந்து இதோ இந்த பூமியின் மணமக்களை காணப்படுறாங்க. மகாபினை அன்பினாலும் இறக்கத்தினாலும் எங்களை ஜீவோடு காப்பவர்களே தொடர்கிறார்கள். இதோ உம்முடைய அனாதி தீர்மானத்தின் வழியாக கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை முன்வைத்து உம்முடைய தெய்வீக திட்டத்திலே எங்களை ஒரு பொருட்டாக எண்ணி அற்புதம் நேசரம் குப்பையில் காணியாற்றி கொள்வாய் என்ற எங்களுக்கு உம்முடைய அளவற்ற இறக்கத்தினாலும் தயவினாலும் ஆண்டவரே நீர் அழைத்த அழைப்பிலே மாறாதவராயிருக்கிறேன். அதே போல அந்த அழைப்புக்குள் வந்த நாங்களும் மாறாதவர்களாக இருந்து இதோ தகவனே இந்த உலகத்திற்கு ஒரு வினோதமானவர்களால் நாங்கள் காணப்பட ஆண்டவரே நீர் எங்கள் இருதயங்களிலே தகவனே எங்களுடைய சிந்தையிலே உங்களுடைய புதிய சிருஷ்டியினுடைய கருவை வைத்துள்ளி அந்த கருவை வளர்க்கக்கூடிய நாங்கள் தகவனே அதை முழுவதுமாக வளர்த்து பெற்றெடுக்கத்தக்கதாக இதோ தகவனே கிறிஸ்திய ஜீவன் சாவனுக்கு ஆதாயம் என்று சொல்லக்கூடிய ஆண்டவரே உடைய வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து எங்களுடைய இந்த உண்மையில ஓட்டத்தை ஓடி முடிக்கத்தக்கதாக நீங்கள் பாராட்டி வருகிற தயவுக்கு நன்றி தகவனே. நாங்கள் எழுத ஒரு சாயம் ஓடி வெற்றி சேர்க்கத்தக்கதாக பாராட்டி தகவனே. இதோ நாங்கள் அப்படி சாயும் போதும் தகவனே இதுவே வழி என்று சொல்லக்கூடிய சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்கும்படியாக சத்தம் வருகிற உங்களுடைய வசனங்களுக்கு உங்களுடைய திவ்ய கருத்துக்கு ஆவிக்க நன்றி தகவனே. இனி ஒரு காலங்களிலும் தகவனே நாங்கள் ஆண்டவரே இதோ தனிமையான எங்களுடைய ஓட்டத்தை பார்த்து இதோ தகவனே நாங்கள் யாரையும் ஆண்டவரே எங்களுக்கு முன் ஓடுகின்ற உதாரணத்துக்கு தகவனே கிறிஸ்துவோடு நெருங்கி ஓடுகிறவர்களை மட்டும் பார்த்து இதோ தகவனே நாங்கள் ஆண்டவரே விழுந்து போகாத படிக்க எங்களுக்கு உங்களுடைய திவ்ய பலத்தையும் ஆவியும் தந்து வளர்க்கிறதுமாக தகவனே. இதோ தகவனே இந்த கடைசி காலத்திலே நாங்கள் மஞ்சளைக்கு உட்பட்டு போகாத படிக்க இதோ தகவனே எங்களை சீர்தூக்கி பார்த்து இதோ தகவனே உங்களுடைய கிருபையுள்ள வசனங்கள் மூலமாக நாங்கள் சிறப்பட்டு அறவே எங்களுடைய ஓட்டத்தை முடிக்க கிருபை பாராட்ட வேண்டுமா எங்களுடைய ஆண்டோரும் கட்சிகளும் மீட்படும் ஜோதிபதி கிறிஸ்தியேசன் பண்ணி நாம் அன்பின் தொடர்பு